வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்ல இணையிற சிறப்பு விருந்தினர் மாஸ்டர் ஜலாதரன் நாயர். இவரு வந்து நம்ம சேனலுக்கு முன்னுமே 2 தடவை வந்திருக்கார். முதல் தடவ வந்து யோக ரகசியங்கள பத்தி நமக்கு விரிவா நிறைய செய்திகள் அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுத்தார். கூடவே அடுத்த பாட்காஸ்ட்ல சோடச சம்ஸ்காரம்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை சொல்லப்போனா, பிறக்கறதுக்கு முன்னதாகவே தாய் தந்தையர் எப்படி அந்த குழந்தைய பெற்றெடுக்க வேண்டும்ங்கிற அந்த ஒரு நெனப்பு அங்கிருந்து நம்மளுடைய இறுதி காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 16 நிலைகள பத்தி ரொம்ப அழகாவும், தெளிவாவும் அந்த பாட்காஸ்ட்ல பேசினாங்க. ஸோ முந்தைய 2 பாட்காஸ்ட்டும் வந்து நம்மளுடைய ஒரு அறிவு பசிக்கு ஒரு நல்ல ஒரு விருந்தாக இருந்தது. யாரும் பார்க்கல அப்படின்னு சொன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அப்போ ஜலானன் மாஸ்டர் கிட்ட பேசும்பொழுது, "மாஸ்டர் பகவத்கீதை பத்தி நீங்க கொஞ்சம் மக்களுக்கு சொல்லும்போது நல்லாருக்கும்" அப்படின்னு கேட்டா, அவர் என்ன சொன்னார்னா, பகவத்கீதையோட இன்னைக்கு காலகட்டத்த ஒப்பிட்டு, நம்ம பகவத்கீதைன்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு காலகட்டத்தோட எப்படி நம்ம வந்து ஒண்ணு சேர்த்து சொல்லலாம்? சைக்காலஜி, அதுக்கப்புறம் யோகா அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் ஐடியா. அவர் வந்து ஒரு 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 சின்ன ஒரு பணி சுமை. இருந்தாலும் நமக்காக அந்த ஒரு குறுகிய நேரத்திற்கு வந்து போவதற்காக தான் ஒப்புக்கொண்டு வந்தார். ஆனா, பிளான் பண்ணது வந்து முழுசும் அ கவர் பண்ண முடியாத ஒரு சூழல். ஏங்கும் பொழுது, பகவத்கீதைன்னு ஆரம்பிச்சு வரும்பொழுது, சைக்காலஜி பத்தி பேசணும், யோகா பத்தி பேசணும். பட் பேர் மினிமம் அப்படி அப்படி மேலோட்டமா தான் டச் பண்ணியிருக்கு. ஆனா, அதிலேயே நிறைய செய்திகள் அப்படிங்கிறது வந்து இந்த பாட்காஸ்ட்ல புதைஞ்சிருக்கு. உங்களுடைய மறுபடியும் உங்களுடைய அறிவு பசி, ஒரு அறிவு தேடலுக்கு வந்து இந்த ஒரு பாட்காஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு 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 தீனியா வந்து கண்டிப்பா இருக்கும். பட் இருந்தாலுமே இது வந்து ஒரு ஒரு இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த அந்த கான்செப்ட்க்குள்ள என்டர் ஆகுறதுக்கு இப்ப தான் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பாட்காஸ்ட் அப்படியே தொடர்ந்து இன்னும் 1, 2 வீடியோஸ் வரும். குறுகிய ஒரு கால அவகாசத்தில அப்படியே ஒவ்வொன்னா அடுத்தடுத்து வரும். ஸோ திருவருள்னால அது சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம். ஸோ இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட்ட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வழக்கம் போல கீழ கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே லைக் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலான நித்திரன் தண்டபாணி சேனலையும் பாருங்க. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 சேனல்னுடைய வீடியோஸையும், சேனலையும் உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம டைம டிலே பண்ணாம பாட்காஸ்ட்குள்ள போலாம். வணக்கங்க மாஸ்டர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். காலையில இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு தொடக்கமே வந்து இன்னைக்கு இறைவன பத்தின ஒரு போதனை வந்து உங்க ம். வாயால கேட்க போறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நிமித்தம். நிமித்தம். ஆ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டாபிக் வந்து ஒரு வாஸ்ட்டான எலாபரேட்டான ஒரு டாபிக்கு. அதனோட சேர்த்து இன்னும் 2 கான்செப்டையும் நீங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இன்னும் ரொம்ப ஒரு பூரிப்பான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பகவத்கீதை. இப்ப பகவத்கீதை அப்படின்னு சொல்லக்கூடியது, கிருஷ்ணர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைச்சிருக்காது. அப்படிங்கிறது இன்னைக்கு ஏன்னா பிகாஸ் அவர் தான் தந்தாரு ம். அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது. இப்போ ரொம்ப பேசிக்கான ஒரு இடத்துல இருந்து போனா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த கிருஷ்ணர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேரக்டர், இந்த பூமிக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கேரக்டரா இருந்தார், இன்னைக்கும் இருக்கிறார் அப்படிங்கிறது சொன்னோம்னா, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ அந்த கேள்வியோட ஆன்ஸரு பகவத்கீதையில தியான ஸ்லோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நெறைய. ஆக்சுவலி அது பகவத்கீதையோட பகுதி அல்ல. ம். அது பிற்காலத்து வந்து ஆச்சாரியாஸ் அது கூட ஆட் பண்ணணும். ம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதாம் நாராயணேன ஸ்வயம் व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी. பார்த்தனுக்கு பிரதிபோதம் வருவதற்காக. ம். போதம் இருக்கு. பிரதிபோதம். போன போதம் திருப்பி வரதுக்காக. வருது. ஆல்ரெடி இருந்திருக்கு. அது ம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில லாஸ் ஆயிருக்கு. இப்ப பார்த்தன் ஒரு கான்செப்ட். பார்த்தன் தான் பகவத்கீதா பார்த்தன் இல்லன்னா இல்ல ம். அர்ஜுனன். பிரதிபோதம். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதாம் நாராயணன் சுயமாக. இங்க கிருஷ்ணன் அப்படின்னு கான்செப்ட் இருந்தோம். அப்போ பகவான்
பெருமாள், விஷ்ணு சுயமாக கிருஷ்ணனாக அங்கே ரோல் எடுக்குறாங்க. எதுக்கு? இது உபதேசம் பண்றதுக்கு. ம். யாருக்கு? பார்த்தனுக்கு. பார்த்தனுக்கு. ஒரு கன்ஃப்யூஸ்ட். பிரதிபோதிதாம் பகவான் நாராயணேன ஸ்வயம். இது யாரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம்? வியாசேன கிருதிதாம். வியாசோச்சிஷ்டம் ஜகத் சர்வம். அங்க தான் கான்செப்ட். வியாசன் கை வைக்காத ஃபீல்டு எதுவுமே கிடையாது. உலகத்திலே கிடையாது. அதனால தான் உச்சிஷ்டம் தான் எச்சில். ம். வியாசன் தொட்டதுக்கு அப்புறம் தான் மிச்சம் எல்லாருமே தொட்டிருக்கும். ஜெகத் சர்வம். அப்ப வியாசேன கிருதிதாம். வியாசன் யாரு? புராண முனினா. ம். ரொம்ப பழமையான காலத்தில் இருந்த ஒரு ரிஷி வரியன். மத்தியே மகாபாரதம். மகாபாரதம்னு சொல்லக்கூடிய ஒரு காவியத்திலே மத்தியம் அதுக்குட்பட்டது இது. மத்தியே மகாபாரதம். அடுத்த லைன் தான் பியூட்டி. அத்வைதாமிருத வர்ஷிணி. அத்வைதம்னு சொல்லக்கூடிய அமுதத்தையே ஷவர் பண்ணக்கூடிய, வர்ஷிக்கக்கூடிய பகவத்கீதை. இப்ப பகவத்கீதையோட மெயின் கான்செப்டே தத்துவமசி தான். ம். வேதப்பொருள் 4 வேதப்பொருளில் பிரஜானம் பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்மா, தத்துவமசி. 4 வேதத்தினுடைய பொருளே இதுதான். ஓ! எல்லாமே ஒண்ணு தான். பலவிதமா சொல்லியிருக்கோம். சொல்லி. அப்ப ரிக், யஜுர், சாம, அதர்வ வேதத்தினுடைய பொருளில் ஒண்ணு தத்துவமசி. ஏது ஒண்ணினே நீ தேடிட்டு இருக்கோ அதுதான் நீ. இதனால தான் சபரிமலை படி ஏறி போகும்போது 18ஆம் படிக்கு முன்னாடியே தத்துவமசி. தத்துவமசி. அப்போ அந்த 18 படிக்கும் பொருள் இருக்கு. எப்போ 18வது படியும் தாண்டுனா தான் உனக்கு தத்துவமசி அப்படி ஃபீல் பண்ண முடியும். அப்ப அந்த 18 படி தாண்டக்கூடிய இன்னைக்கு சபரிமலை சீசன் வேற. ம். எத்தனை சாமிமாரு, எத்தனை குருசாமிமாரு இந்த தத்துவமசி பொருள் உணர்ந்து போறாங்களா? ம். 18 படியிலும் இருக்கக்கூடிய தத்துவங்களை உணர்றாங்களா? அதனால தான் அந்த வஸ்திரமும், உணவும் எல்லாம் அந்த தத்துவத்தினோட அடிப்படையில தான் ஆச்சாரியாஸ் முடிவு பண்ணி வியாசேன கிருதிதாம் புராண முனினாம் மத்தியே மகாபாரதம் அத்வைதா அமிர்தவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டம் தசம் 18 8 + 10 18 அத்தியாயங்களில் இந்த பொருளை வந்துட்டு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதுதான் பகவத்கீதை. இது ஆனுகாலிகமா? பிரசன்ட்டா அப்படின்னு கேட்டனா, ஆமா. 3 காலங்களையும் பந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காவியம் എന്നே சொல்லலாம் பகவத்கீதை. பிரசக்தி உண்டு. ஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பகவத்கீதைக்கு அவ்வளோ ஒரு பிரசக்தி இருக்கிறதுனால தான் மாடர்ன் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் கூட ரெஃபரல் டெக்ஸ்ட்டாக வச்சிருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் பகவத்கீதை தான். மேனேஜ்மெண்ட் டெஸ்ட்டில் வந்திருக்கும். ம். எம்பிஏ ஃபாரின் எம்பிஏ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு கெஸ்ட் லெக்சராவது பகவத்கீதை பற்றி இருக்கு. ம். அதனால இன்னைக்கு அதை நிமித்தம்னு சொன்னோம். இது ம். நம்ம இன்னைக்கு சர்ச்சை பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே நம்ம பாட்காஸ்டில் வந்த அத்தனை குருக்கன்மாரையும் பார்த்தா அந்த பரம்பரையில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு காலகட்டத்தினுடைய நிமித்தம் மூலமாக தான் இந்த ஆடியோ சிஸ்டத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்றாங்க. கண்டிப்பா. ஏதோ ஒரு விஷயம் அவர் மூலம் உலகத்துக்கு தெரிய வைக்கணும். இல்லைன்னா 1.5 மணி நேரம் இருக்கக்கூடிய இந்த 20 செகண்ட் இன்னைக்கு யூத்தோட மைண்ட் செட்டே 20 செகண்ட்ஸ் தான். ஒரு ரீலு கூட ஃபுல்லாக அவங்களால பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 1+ ஹவர்ஸ் வந்துட்டு இந்த விஷயம் கிரகிக்கணும்னா சர்ச்சை பண்ணோம்னா அது கேட்கறதுக்கு ஏராளமான நபர்கள் இருக்கும்போது இது காலத்தோட கட்டாயம். கட்டாயம். இந்த பகவத்கீதை சர்ச்சை பண்ணணும் அப்படி. ஃபர்ஸ்ட் இப்ப நான் பகவத்கீதை வந்து அந்த 18 அத்தியாயங்களும் படிச்சிருக்கேன். ஓகே. சின்ஸ் இப்ப அது படிச்சதுனால எனக்கு வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூட்சுமம் வந்து எனக்கு புரியுது. அது வந்து காலத்திற்கு அவசியம்ங்கிறது புரியுது. பட் இருந்தாலும் நீங்க அது உங்க வாயால இப்போ நெறைய பேர் கேட்பாங்கல்ல, "ஏங்க பழச படிச்சு என்னங்க பயன் இருக்கு? இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி வந்து முன்னேறிடுச்சு. ஏஐ இன்னைக்கு வேற வந்து ஏஐ வேற வந்துருச்சு. ஸோ அப்படி நீங்க போறத வுட்டு போட்டு ஏங்க பழைய இதையவே பேசிட்டே இருக்கீங்க?" அப்படிங்கிற நெறைய பேர் கேட்கறது உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் பகவத்கீதை இன்னைக்கு இந்த ஒரு இந்த இந்த செஞ்சுரி 2025, 2026 வந்துட்டோம் இன்னும் ஒரு 10, 15 நாள் போச்சுன்னா. ஸோ இன்னைக்கு இந்த பகவத்கீதையினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது எதனாலேன்னா இன்னைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யுகத்தில் சிக்கக்கூடியவங்களுக்கு அந்த டெக்னாலஜி என்னன்னே தெரியல. ஓகே. அதனால தான் அவங்க ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் இப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருந்திருக்கு, ஒரு மனுஷனே அப்படியே உருவாக்கலாம், மனுஷன் இல்லாமலே மனுஷனோட உருவம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அது நம்புகிறோம். சயின்டிஃபிக்கலி பேஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் டெக்னாலஜி மாறும்போது இப்படி ஏஐ அப்படி ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 500 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தலைமுறை ஜெனரேஷன் நம்புவாங்களா இல்லையா? அதான் கொஸ்டின். ம். நம்ப மாட்டோம். ம். டாக்குமெண்ட் இருந்தால் நம்புவோம். ம்.
அப்போ கூட அதில வந்துட்டு கிரிட்டிசைஸ் வரும். அதே மாதிரி தான் நம்மோட சம்பிரதாயங்களும், நம்மோட ஸ்ருதியும், ஸ்மிருதியும் எல்லாம் பல்லாயிரம் வருஷங்களுக்கு பின்னாடி இருந்தா கூட, டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். உணர்றதுக்கு ஒரு நாலேட்ஜும் கொடுத்திருக்கோம். ம். பகவா மகாபாரதத்தில ஸ்தலகால பிரமம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்திரபிரஸ்தத்தில் வரக்கூடிய கௌரவாஸுக்கு அதில தான் பகவத்கீதை ஆரம்பிக்குதே. ம். தண்ணியா? இல்ல கரையா? அ. இல்லையான்னு கன்ஃப்யூஷன் வருது. அப்ப தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீல நடக்கிற மாதிரி நடக்கும்போது, திரௌபதி வந்துட்டு அவங்களை பார்த்து நக்கலாக சிரிச்சிருக்கும். ம். அதுகூட திரௌபதிக்கு ஒரு அழிவுக்கு காரணமா அ. இருக்கலாம். இது கேட்கக்கூடிய தாய்மார்கள் அநேகம் இருக்கலாம். பெண் குழந்தைகள் இருக்கலாம். அது ஆக்சுவலி ஒரு ஈவி டீசிங் தான். கரெக்ட். பசங்கள ஃபர்ஸ்ட் ஈவி டீசிங் பண்ணது புள்ளகள. அப்போ துரியோதனாதிகளுக்கு ஒரு கோபம் வந்திருக்கு. ம். ஏன்னா ஸ்தலகால பிரம்மம். ஆக்சுவலி ம். அது ஏஐ டெக்னாலஜி தானே. ம். அப்போ மயன் எப்படி இந்திரபிரஸ்தத்தை தயார் தயார் பண்ணி. பண்ணியிருக்கும். ஜலம் இல்லாத இடத்துல ஜலம் இருக்கிற மாதிரி தோணுது. ம். அது அப்போ ஒரு மாயை அல்ல. அது மாயைன்னு சொல்லிட்டு, மித்தம்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கன்க்ளூட் பண்ணணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ உண்மையா இருந்தால், இந்த டெக்னாலஜி உண்மையா இருந்தால், கட்டாயமாக மயனோட இந்திரபிரஸ்தம் உண்மையாவே உண்மைதான். இருந்திருக்கும். ம். அதிலிருந்து தான் கீதையோட ஆரம்பமே. ம். அதனால தான் உலகத்திலே பெண்களுக்காக போர் நடந்த ஒரே ஒரு நாடுன்னு சொல்ல நம்ம பாரத தேசம். ம். இன்னைக்கு விமன் ரைட்ஸு, ஜெண்டர் ஈக்வாலிட்டி எல்லாம் பேசுறோம். விமன் ரைட்ஸ்ன்னு ஒரு விஷயம், ஜெண்டர் ஈக்வாலிட்டி இந்தியாவில கிடையவே கிடையாது. ம். விமர்சனம் வரலாம். ம். அதை நான் அப்படி பேசுறேன். ம். இல்ல. ஏன்னா, பெண்களுக்கு தான் உரிமைகளே ஜாஸ்தி. ம். சீதாபதி ராமன், ம். உமா மகேஸ்வரன், சொன்ன மாதிரி. வள்ளிமணாளன், ஆமா. ராதேயன், ம். மனைவியோட பேர்ல தான் இங்க இருக்கக்கூடிய தேவர்களே அறியப்படுறாங்க. ஆமா. எந்த சிவன் கோயில் போனாலுமே முதல்ல பார்வதியினுடைய பேர் சொல்லி தான் வந்து சிவன் ஆ. பேரே அந்த இடத்துல அப்ப இருக்கும். அங்க எங்க ஜெண்டர் ஈக்வாலிட்டி? ம். ஜெண்டர் ஈக்வாலிட்டி இல்ல. அதுக்கும் மேல தான். ம். பெண்களுக்கு உண்டான உரிமைய பாரத தேசத்திலே நம்ம புராணங்களும் எல்லாம் கொடுத்திருக்குன்னா, அவ்ளோ தூரம் மகத்தரமா கொடுத்தது. அதனால தானே நதிகளே, புண்ணிய நதிகளே எல்லாமே தாய்மார்களோட பேர் வச்சு தானே நம்ம கூப்பிடுறோம். அதனால அந்த நதிகளோட பேர் தானே தாய்மார்களுக்கு வச்சிருக்கோம். அப்ப ம். பெண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்த பகவத்கீதையில மிகப்பெரிய அளவில் வரும். ம். அந்த பெண்மையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கும். இதோളം பெரிய ஒரு விஷயம் பகவத்கீதைய பத்தி சொல்லும்போது, போர்க்களத்தில் உபதேசம் நடந்த ஒரு நாடு ம். அப்படின்னா, நம்ம பாரத தேசம் மட்டும் தான். ம். போரடிக்கிறது தான் தயாரா இருக்கோம். ம். அங்க மிகப்பெரிய ஒரு வேல்யூஸ், பிலோசபி சர்ச்சை பண்றாங்க. உபதேச ரூபத்தில் குடுக்குறாங்க. அது தியானத்தில் போறாங்க கடைசியில. ஆனாலும் அங்க வச்சு உபதேசம் பண்ணணும்னா, உபதேசம் பண்ணக்கூடிய பகவான் கிருஷ்ணனுக்கு ம். என்ன ஒரு தீர்க்க திருஷ்டின்னு சொல்லலாம். இது கண்டிப்பா. காலங்காலமாக கிருஷ்ணர் இருந்தாங்களா? இல்லையா? அது அது உணரணும். ம். உணரணும். எக்ஸ்பீரியன்ஸபிள் நாலேட்ஜ்ன்னு ம். சொல்லுவோம். அது உணரணும். அப்போ ஏன் பகவான் அன்னைக்கு இது சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஏன் காலிக பிரசக்தி இருக்குன்னா, ஒவ்வொரு யுகத்திலும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு குருக்கன்மார் வந்து போயிட்டே இருக்கும். அதனால தான் பகவத்கீதை இன்னைக்கு நம்ம காரணம் வச்சிருக்கோமே. ம். இன்னைக்கு ம். அன்னைக்கு அர்ஜுனனுக்கு இருந்த கேள்வியோடும் படுமோசமான சந்தேகம் தானே இன்னைக்கு இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கும். இருக்கும். ம். அன்னைக்கு பகவான் இருந்திருக்கு. ம். இன்னைக்கு பகவான் இல்ல. பட் குருக்கன்மார் இருக்கு. இருக்கு. பகவானோட அம்சத்தை உணர்ந்த ஏராளமான குருக்கன்மார் இன்னைக்கு இருக்கு. ம். பூஜ்ய சுவாமி விவேகானந்தர் கேட்கறாங்க, எனக்கு ஒரு 100 இளைஞர்களை கொடுங்க. நான் இந்த தேசத்துடைய தலைவிதியை மாத்துறேன்னு சொன்னோம். அன்னைக்கு இளைஞர்கள் ரெடியா இல்ல. ம். இன்னைக்கு இளைஞர்கள் ரெடியா இருக்கோம். குருக்கன்மார் இல்லன்னு நினைக்கிறோம். குருக்கன்மார் இருக்கு. தேடணும். தேடணும். அந்த தேடுதல் இன்னைக்கு அ. ரீல்ஸுக்குள்ளே வந்து மாட்டிருச்சு. மாட்டிடுச்சு. இப்போ பார்த்தனுடைய நிலை வந்து இந்த முதல் அத்தியாயம் பார்க்கும் பொழுதே, இந்த களத்த அப்படியே விவரிப்பாங்க. விவரிச்சு கிருஷ்ணன கொண்டு போய் இந்த களத்தினுடைய நடுவுல நிறுத்துன்னு சொன்ன உடனேயே, ஒரு கடமைய செய்ய போனவனுடைய மனோநிலை படபட படபடன்னு ஆகுது அப்படிங்கும் பொழுது, அந்த அதை முன்னெடுத்து செல்லக்கூடியவரே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். இப்போ ஒரு ஒரு ஸ்டூடண்ட் வர்றாங்க. "நான் காலேஜ் வரலைங்க. எனக்கு போர் அடிக்குது. இல்ல எனக்கு புடிக்கல. எனக்கு இந்த கஷ்டம், அந்த கஷ்டம்னு" ஒவ்வொரு விளக்கம் கொடுக்கும் பொழுது, ஆசிரியர்கள் இன்னைக்கு சொல்றாங்க, ஏதோ 1, 2 வார்த்தை சொல்லுவாங்க. "சரி பரவால்ல. அது உன் இஷ்டம்." அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்துட்டு இன்னைக்கு அப்பா, அம்மாவே அந்த ஒரு சூழல்ல தான் வர மாரி ஆயிடுச்சு. ஆனா கிருஷ்ணருடைய கேரக்டர் அப்படியே வித்தியாசமா இருக்கும். அவரு நீ சண்டை போட்டு தான் ஆகணும்னு சொல்லவே இல்ல. அவரு சண்டை போட்டு தான் ஆகணும்னு சொல்லாம, அப்படியே உன்னுடைய அந்த ரியலைசேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னுடைய வேலைய மட்டும் செய்யின்னு சொல்லும்போது, ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது, பார்த்தன் வந்து நம்மளுடைய மனமாக சொல்லக்கூடிய இடத்துல, அந்த இடத்துல சித்தரிச்சு காட்டியும், அந்த மனதனுடைய கலக்கத்த வந்து இறைங்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் தெளிவிக்குதுன்னு சொல்லக்கூடியதாக ஒரு தாத்பரியம் சொன்னதாக இது உண்டு. இது எப்படி நம்ம பொருத்தி பார்த்துக்கலாங்க? ஆ. இதுல நம்ம இன்னைக்கு பிளான் பண்ணது பகவத்கீதா, யோக சாஸ்திரம், ம். இந்தியன் சைக்காலஜி. சரி. அப்போ ஒரு இது அது என்ன சைக்காலஜில இந்தியன் வேற, வெஸ்டர்ன் வேற, மிடில் ஈஸ்ட் வேறனால இல்ல இருக்கு.
ஓகே. இருக்கு. இங்கே கீதோபதேசம் ஓர் கீதாசாரம். அதனால தான் வெஸ்டர்ன் பீப்பிள்ஸ் வந்து இன்னைக்கு பகவத்கீதை அதிகமா படிக்கிறதுக்கு காரணம், நீங்களே வந்துருச்சு அந்த சப்ஜெக்ட்டுக்கு. அந்த கீதாசாரத்தோட கலண்டர் பிக்சர்லாம் பார்த்தா தெரியும். 5 குதிரை அல்லனா 4 குதிரை, ஒரு தேரு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அர்ஜுனன், அந்த தேரோட்டியாக பகவான் கிருஷ்ணன். இது யோக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியாஸ் வேதாந்த ரீதியா இதனை எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, தேரு அப்படின்னு சொல்றது நம்முடைய உடலும், அந்த குதிரைகள் 5ம் நம்முடைய சென்ஸ் ஆர்கனும், அந்த தேருக்குள்ள மயங்கி இருக்கக்கூடிய ஆள் நம்முடைய மனமா இருக்கக்கூடிய அர்ஜுனனும், தேரோட்டியா இருக்கக்கூடியது பகவான் கிருஷ்ணன்னு சொல்லக்கூடியது நம்முடைய பிராணன். ம். ஓ! பிராணன். பிராணன். ம். அதனால தான் பிராணாயாமம். பிராணஸ்யேதம் வசே சர்வம் ஹிருதிவே யத் பிரதிஷ்டிதம் மாதேவ புத்ரான் ரக்ஷஸ்வ ஸ்ரீஸ்ச பிரஜாம் ச விதேஹின இதி. பிராணன் தான் எல்லாம். இதில கடைசியில வெறும் அந்த சாப்டர் பை சாப்டர் ஆக்சுவலி இது சாப்டர் பை சாப்டரா ஒவ்வொரு ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு பாட்காஸ்ட்டா மாத்தி எடுக்க வேண்டிய பெரிய விஷயம். அப்ப பகவான் இப்போ நமக்கு தெரியும். சின்ன வயசுல 1 வயசு 1 1/2 வயசு இருக்கும்போது குழந்தைகளுக்கு அம்மா சாப்பாடு ஊட்டும்போது, "என் நிலாவே பிடிச்சற நீ சாப்பிடு." அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வாய் தொறக்கும். அம்மாவோட எய்ம் இந்த சாப்பாடு மட்டும் உள்ளே போணும். 10 வயசு 12 வயசுக்கு இது சொல்ல முடியாது. அவனுக்கு அவன் அம்மாவே திரும்பியே பார்ப்போம். ம். என் அம்மாவுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சு. அன்னைக்கு இருந்த ஒரு சாதகன இது சத்தியான்வேஷி. ஒரு சாதகனுக்கு உண்டானது தான் பகவத்கீதை. உபதேச ரூபம் தான். ம். சர்ச்சை இருக்குது. ம். உபதேசம் இருக்கு. வெறும் ஒன் வே அல்ல. நான் சொல்றது நீ கேள. கிடையவே கிடையாது. கிடையாது. கிருஷ்ணன் இதில அவ்வளவும் பேசுறதே இல்ல. ம். ஃபுல் அண்ட் ஃபுல் அர்ஜுனன் தான் அர்ஜுன். கேட்கறாங்க. ம். பாரதன் தான் கேட்கறாங்க. அப்ப அன்னைக்கு பார்த்தனுக்கு இருந்த மனோநிலைமையில இது சொல்லிக் குடுக்குறாங்க. ம். அந்த லெவலுக்கு மேலே மனுஷன் தாண்டி இது போகும்போது தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணன் அல்ல. இது பிராணன். ம். நமக்குள்ள தான் இந்த வியாபாரமே நடக்குது. இந்த போரே வந்து நமக்குள்ள தான் நடக்குது. ம். நமக்குள்ளே அர்ஜுனனும் இருக்கு. கிருஷ்ணனும் இருக்கு. குதிரைகள் இருக்கு. எல்லாமே இருக்கு. இதுக்குள்ள இருக்க இதான் இந்தியன் சைக்காலஜியா மாறும். ம். அப்ப பார்த்தனோட இப்ப நமக்கு பகவத்கீதையோட அதே அர்த்தத்தில் எடுத்ததுனா, பார்த்தனோட கன்ஃப்யூஷன் என்ன? ஏன் பார்த்தன் அப்படி கேட்கறாங்க? அந்த ரீதியில் போலாம். பார்த்தனை கேட்க வச்சது தானே! ம். நம்ம ஞானியர்கள் சொல்வது இறை அனுக்கிரகம் இல்லாம எதுவும் ஆனா இந்த நடப்பதில்லைன்னு. விஷயம் ம். உலகத்துக்கு தெரியணும். ஆ. அப்போ பகவான் பார்த்தனை உருவாக்கி, பார்த்தனை வச்சு இந்த கேள்வி அதனால விஸ்வரூப தரிசனத்தில் அவ்வளோ விஷயம் தெரிஞ்ச அர்ஜுனன் மயக்கம் போடுறதுன்னு என்ன காரணம்? ஆ. இத்தனை நேரம் ഞാൻ யார் கூட பேசிட்டு இருந்தோம்? அந்த ஒரு வார்த்தையும் அதுல இருக்கு. "அர்ஜுனா, நீயும் நானும் இதற்கு முன்னாடி பல பிறப்பு எடுத்திருக்கோம். உனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு. ம். உனக்கு எனக்கு வித்தியாசம் அவ்வளோ மட்டும் தான். நம்ம 2 பேரும் ஒண்ணு ஆ. தான்னு" சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் கிருஷ்ணர் சொல்றாரு அந்த சொல்றாரு. இடத்துல. எப்படின்னா, இது ரசிச்சு படிக்கணும். ஆ. ரசிச்சு படிக்கணும். ம். இது சும்மா ஓடி ஒரு 5 நிமிஷம் டைம் இருந்தா பகவத்கீதை படிக்கலாம்னால. அர்ஜுன விஷாத யோகம் ஒரு சாப்டர் மட்டும் மாசக்கணக்கு, வருஷக்கணக்கு டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்ஸ் இந்த புஸ்தகத்தை நம்ம படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும்போது, சன்னிவேஷம்னு ஒரு வார்த்தை தான் எனக்கு அதில சொல்ல தெரியும். அதில கூடிய தத்துவங்கள் நமக்குள்ள என்டர் ஆகும். ம். எப்படி ஸ்பாஞ்ச் தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த தண்ணிய வந்து ஸ்பாஞ்ச் உரியற மாதிரி, இந்த சப்ஜெக்ட் நமக்குள்ளே வந்து அது நம்மளாக மாறும். ம். பிரார்த்தனை அப்படி மாறி இருக்கும். ம். எப்போ விஸ்வரூப தரிசனம் கிடைக்கும். கிடைக்கும்போது. அதுவரைக்கும் இன்னைக்கு நம்ம பெரிய ராயல் காலேஜ்ல எல்லாம் படிச்ச பசங்கள்ட்ட ஏதோ கேட்டேன்னா எனக்கெல்லாம் தெரியும். ம். அதான் அர்ஜுன். ம். இன்டர்வியூ போறாங்க. "தம்பி நீ பேனா எடுத்த?" "எனக்கு தெரியும்." "எல்லாம் படிச்சாச்சா?" "எனக்கெல்லாம் தெரியும்." இன்டர்வியூ ஹால்ல என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே அங்க இன்டர்வியூக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு வந்திருக்கக்கூடிய பசங்களை பார்த்துட்டு இவன் மயக்கம் போட்டு விழுவான். கரெக்ட். இதானே அர்ஜுனனுக்கு வாயிச்சு. கரெக்ட். காண்டீவம் சம்ஸ்ரதே ஹஸ்தா. காண்டீவம் அவ்வளோ ஏன்னா எம்பிஏ சர்டிஃபிகேட் எல்லா சர்டிஃபிகேட்டும் கையில வச்சிருக்கோம். அர்ஜுனோட பிரபலம் என்ன? காண்டீவம். அவனுக்கு ஆக்ஸ்ஃபோர்டு படிச்சு எம்பிஏ இருக்குது. இத எடுத்துட்டு போறோம். எல்லாம் இருந்துட்டு உள்ளே போனா சர்டிஃபிகேட் ஃபைலே விழுந்தாச்சு கீழே. ம். இன்டர்வியூக்கு உள்ளே போகவே இல்ல. போகவே இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? கிருஷ்ணனை கூப்பிட்டாச்சு. கால் டாக்ஸி டிரைவரை கூப்பிட்டேன். "தம்பி வண்டி எடு. நீ போய் நிறுத்து. வண்டி எங்க நிறுத்து? நான் பார்க்கட்டும் என்ன என்கிட்ட யாரு சண்டை போடுறதுக்கு வந்திருக்கு." என்ன ஒரு அகம்பாவத்தில் அர்ஜுனன் பேசியிருக்கோம். வேர்டு பை வேர்டு அந்த ஸ்லோகம் பை ஸ்லோகமா டிஸ்கஸ் பண்ணா பியூட்டிஃபுல்லா இருக்கும். ம். இன்னைக்குடைய மாடர்ன் ஜெனரேஷன் தான் அர்ஜுனன். ம். அர்ஜுன் இப்போ இன்னைக்கு ஒரு மாடர்ன் ஜெனரேஷன் தம்பி பார்த்து போன்னு. ஏன்? எனக்கு தெரியாதா? தெரியாது. இதெல்லாம் தான் இன்னைக்கு ஆனுகாலிகமா பகவத்கீதை மூலம் இத்தனை 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நம்ம பக்திக்கு அப்பாற்பட்டு பக்தி யோகமா இந்த சப்ஜெக்ட் போகவே இல்ல. இது ஆக்சுவலி சப்தாகம் அல்ல. கீதா சப்தாகம் கிடையாது. கீதா யஜ்ஞம் கிடையாது. கீதா ஞான யஜ்ஞம் கோவில்களில் நடக்கும்.
மடங்களில் நடப்போம். இது எதுவுமே இல்லாம ஒரு மாடர்ன் யுகத்திலே ஒரு மாடர்ன் கருவிய நம்ம பயன்படுத்தி பகவத்கீதையை சர்ச்சை பண்ணும்போது, அதில ஒரு நிமித்தம் இருக்கும் கட்டாயமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத்தும் அவனுடைய அந்த புஸ்தகத்தில கிடைச்ச விஷயங்கள்ல இருக்கணுமே. அந்த ம். இருந்தா தானே கேள்வியும் ஆன்ஸரும் அங்க வரும். இப்ப நீங்க சொல்லும்பொழுது நான் அப்படியே ரிலேட் பண்ணிட்டே இருக்கும்போது, மகாபாரதத்தில அர்ஜுனன் வந்து ஒவ்வொரு இடத்துல கிருஷ்ணர் கூப்பிட்டு போய் அந்த அர்ஜுனனுடைய அந்த அகம்பாவத்த குறைக்கும் பொழுது, ஏன்னா அதுவரைக்கும் அர்ஜுனன் வந்து நான் தான். எனக்கு தான் எல்லாமே தெரியும். நான் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப நெருக்கமானவன். என்னை விட ஸ்பெஷல் வேற எதுவுமே இல்லன்னு. ஒரு ஒரு தடவ அது ஏறும்பொழுது ஒரு ஒரு தடவ அத நிறுத்திட்டே வந்துட்டே இருப்பாரு. பாரு தேர் இஸ் ஆல்வேஸ் எ பெட்டர் சம்ஒன். இன்னும் உன்னை விட இன்னொருத்தங்க இருக்காங்க, இருக்காங்க, இருக்கான்னு காட்டிட்டே வந்துட்டு. ஸோ அந்த ஈகோவ கட் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா அர்ஜுனன் எல்லா விதமான அறிவும், வல்லமையும் கொண்ட திறமைசாலி தான். பட் அந்த ஈகோ பூஸ்ட் ஆகாம நிறுத்தி, 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 நிறுத்தி கிருஷ்ணர் கூப்பிட்டே வந்துட்டே இருக்காரு இல்லைங்க. அப்ப இந்த மனதினுடைய வேலை வந்து இந்த இடத்துல என்னால ரிலேட் பண்ணிக்க முடியுது. இன்னைக்கு உண்டான காலமும், அன்னைக்கு உண்ட அப்ப த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இல்லைங்களா? திருப்பவும் அந்த பழைய ஒரு சூழலுக்கு திருப்பி இந்த இடத்துக்கு வந்த மாரி இருக்கு. ஒரு ஹிப்னோதெரபி ஸ்டேஜ்க்கு கொண்டு வராங்க. ஆ. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சயன்ஸ் பார்த்தா ஹிப்னோதெரபி ஸ்டேஜ் கொண்டு இருக்கு. எல்லா அர்ஜுனனுக்கும் தெரியும். தெரியாதே இல்ல. இல்ல. தெரியலன்னா பகவான் கூட எப்படி ஆர்க்யூ பண்ண முடியும்? கரெக்ட். ஒரு 40 நிமிஷத்துல ஒருத்தனுடைய மென்டாலிட்டி மாறுதுன்னா, சொல்றவரு பெரிய ஆளா இருக்கலாம். பட் ரிசீவிங் ஆ கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கணும் அதான் இல்லைங்களா? விஷயம். அது இப்போ அதான் இப்போ நம்ம ஆடியன்ஸ் கூட நம்ம இது கேட்கக்கூடிய நான் பார்ப்போம். அதில உங்களுக்கு போடக்கூடிய கமெண்ட் பார்ப்போம். ம். நம்ம பேசிட்டு போலாம். பட் ம். அது கேட்டு ரசிச்சு கேட்டு அனலைஸ் பண்ணி நல்ல சர்ச்சைகள் வருது. எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எல்லாம் அப்ப கூட அவங்க லிசன் பண்றாங்க. கரெக்ட். அந்த லிசன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ரிச் குரூப்பு இருக்காங்களே! அதானே கண்டிப்பா. நம்மளோட சொல்லப்போனா நம்மளோட ஸ்ட்ரெங்த்தே அதுதானே! கண்டிப்பா, கண்டிப்பா. அப்போ அர்ஜுனன் இருந்ததுனால தான் பகவத்கீதை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு இதில. ம். பஞ்சாலி தான் காரணம் ம். மகாபாரதத்துக்கு. ம். அந்த மகாபாரதத்தில அர்ஜுனன் வந்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வியில தான் வெடிச்சு பகவான் இவ்வளவு தூரம் பேச வேண்டியதா போச்சு. ம். ம். அர்ஜுன விஷாதய பகவத்கீதை சர்ச்சை பண்ணும்போது, நம்ம முக்கியமா சர்ச்சை பண்ண வேண்டிய விஷயம், லுப்த பிண்டோதக கிரியா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன விஷாத யோகத்தில் பகவான் ஒரு விஷயம். நான் பகவத்கீதையில யாருமே கவனிக்காத ஒரு போர்ஷன் கூட தான் இந்த அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனனுக்கு எங்க விஷாதம் வந்திருக்கு? விஷாதம்னா சோகம், டிப்ரஷன்னு கூட சொல்லலாம். அந்த விஷாதத்துக்கு என்ன காரணம்? அந்த காரணமும் அந்த விஷாதத்துக்கு சம்மந்தம் உண்டா? யுத்தத்துக்கு ரெடியாகி வந்துருச்சு ஃபீல்டுக்கு. ம். அதுவரைக்கும் துடிச்சுட்டே இருக்கும். ம். அடிக்கணும், அடிக்கணும்னு சொல்லிட்டு. ம். ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னால எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க குழந்தைகள் ஆனாலும் எக்ஸாமுக்கு எல்லாம் ரெடியா, ம். எல்லாம் நல்லா படிச்சிருக்கு. பட் எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு பதட்டம் உண்டு. ம். அதே பதட்டம் தான் அர்ஜுனனுக்கு இருக்கு. ம். அந்த பதட்டம் இல்லாம இன்னைக்கு மாடர்ன் சிஸ்டம் எஜுகேஷன் பியூட்டி ஆகணும்னா எல்லா ஸ்கூலிலும் பகவத்கீதா, பகவத்கீதைன்னே சொல்ல வேண்டாம். ம். பகவத்கீதைன்னு சொல்லும்போது தான் ப்ராப்ளம் இருந்தால் ம். சப்ஜெக்ட்டா மாத்தணும். ம். சாப்டர் 1 இருந்து. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நெறைய ஸ்கூல்ஸ்ல புருஷோத்தம யோகம் மனப்பாடம் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல நெறைய ஸ்கூல்ல லஞ்ச் டைம்ல புருஷோத்தம யோகம் எல்லா ஸ்டூடண்ட்ஸும் சொல்றாங்க. அந்த குழந்தைகளுக்கு அது மனப்பாடமும் தெரியும். 15த் சாப்டர் தான். ஓகே. அந்த லாஸ்ட் 14 விட்டாச்சு. ம். ம். சாப்டர் 1 இருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கணும். அப்போ அதில வர்ண சங்கரம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வருது. ம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்த சர்ச்சை பண்ண வேண்டிய விஷயம். ம். ஏன் பகவத்கீதையில வர்ண சங்கரத்தை பத்தி பண்ணும். ம். அப்ப அந்த வர்ண சங்கரம் சமீப காலத்தில யோகா குரு அ இன்டர் காஸ்ட் மேரேஜை பத்தி இவர சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் ஒரு வீடியோ. ம். இன்டர் காஸ்ட் மேரேஜ். நான் இந்த இன்டர் காஸ்ட்க்கு எதிர் தான் அப்படின்னு ம். அவரு சொல்லுவோம். ம். கன்ஃப்யூஸ் ஆகும். ஏன் வந்துட்டு அடுத்து அடுத்து அவரே சொல்றாங்க. இன்டர் காஸ்ட் மேரேஜ்க்கு நான் எதிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாங்க. காஸ்ட் இருந்தா தானே இன்டர் காஸ்ட்ட பத்தி நீ ஏன் காஸ்ட்ட பத்தி பேசுறோம்? ம். கரெக்ட்டு தானே. காஸ்ட் கரெக்ட். இருக்கிறதுனால தானே இன்டர் காஸ்ட் மேரேஜ்ன்னு எதிர்க்கணும் அப்படின்னு. காஸ்ட்டே வேண்டாமே. ம். காஸ்ட்ன்னு ஒண்ணு உருவாக்கிட்டு இன்டர் காஸ்ட்ன்னு வரக்கூடாது. இதில இந்த வர்ண சங்கரம் அப்படின்னு சொல்றது வந்து காஸ்ட் சிஸ்டம் அல்ல. ஆ. நெறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம், அந்த வர்ண சங்கரம். அந்த வர்ணம் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் காஸ்ட் அல்ல. 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 அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நேச்சர் ஆஃப் வொர்க்கு, கரெக்ட். அவனோட டியூட்டிய வச்சுட்டு ஒரு ஒரு கிளாசிஃபிகேஷன், ஒரு ம். ஹைரார்கி சிஸ்டம் இருக்கு. அது ம். இருக்கணும். ம். பிசிக்கலி ஃபிட்டா இருக்கு. ஹைட், வெயிட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. 8 கிலோமீட்டர் ஓட முடியும். டிஃபென்ஸ் செலக்ஷனுக்கு போலாம். கரெக்ட். என்னால முடியல. 10 ஸ்டெப் ஓடும்போது எனக்கு வீசிங் வருது. ம். போக்கூடாது. போகக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு வீசிங் இருந்தாலும் பரவால்ல. எனக்கு ஆர்மி செலக்ஷன் வேணும். ம். அப்ப அந்த ஹைரார்கி ஆரம்ப காலத்துல எல்லா தொழிலும் இருக்கு. கரெக்ட். அது பகவத்கீதையில சாதுர்வர்ண்யம் மயா சிருஷ்டம். நான் தான் இந்த சம்பிரதாயத்தை உருவாக்கினேன். ஏன்? குண, கர்ம, விபாகசகா. குவாலிட்டி ஆஃப் பர்த், நேச்சர் ஆஃப் வொர்க்கை பேஸ் பண்ணி நான் இந்த சிஸ்டம்.
இந்த ம். பகவத்கீதை ஃபர்ஸ்ட்டு வர்ணசங்கரம் உருவானால், அந்த வர்ணசங்கரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு, அல்லது அந்த தாய்க்கு அவனோட முழுமையான அவனோட குல தர்மம் அவனே சொல்லிக் கொடுக்க முடியாம போயிடும். ஒவ்வொரு குலத்துக்கும் எகைன் குலம், ஜாதி கிடையாது. ம். ஒரு சம்பிரதாயம் தான். அந்த சம்பிரதாயத்தில் பிறக்கக்கூடிய பையனுக்கு, அந்த சம்பிரதாயம் கட்டாயமா தெரியும். அந்த பொண்ணுக்கு தெரியும். இந்த கிராஸ் கல்ச்சர் வரும்போது, இந்த சங்கரம் வரும்போது, இந்த பையனோட கல்ச்சரா இருக்காது இந்த பொண்ணுக்கு, இந்த பொண்ணோட கல்ச்சரா இருக்காது அவனுக்கு. உங்களுக்கு 2 பேருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை என்ன கல்ச்சரல் வளர்த்தணும்னு 2 பேரண்ட்ஸும் கன்ஃப்யூஸ் ஆகும். அப்போ இவன் வந்துட்டு எதிலும் இல்லாம போயிடும். அப்போ அங்க தான் லுப்த பிண்டோதக கிரியை. இந்த அப்பாவும், அம்மாவும் இறந்ததுக்கு பிறகு, உதக கிரியைகள் செய்யறதுக்கு இந்த பையனுக்கு தெரியாது. எந்த ம். சம்பிரதாய பிரகாரம் எங்க அப்பாவுக்கு பண்ணலாம். ம். அதான் 7 தலைமுறை ஜீன் தெரப்பியில ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இருக்கு. அப்போ உதக கிரியைகள் கட்டாயமா செய்யணும். இன்னைக்கு அஸ்ட்ராலஜி நம்மளோட சேனலே வந்து அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான நெறைய விஷயங்கள் வருதுனால, இன்னைக்கு அஸ்ட்ராலஜியில் ஃபர்ஸ்ட்டு போனாலே ஆரூடம் தான் பார்க்குறாங்க. ம். பித்ருதோஷம் இருக்கான்னு பார்க்குறாங்க. ம். இப்ப இந்த பித்ருவுன்னு பண்ண வேண்டிய கர்மங்கள் எப்படி பண்ணணும்? அப்போ உதக கிரியைகள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் பகவத்கீதா. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சித்தாந்தம் ஆனாலும் சரி, ஏன்ஷியன்ட் சித்தாந்தம் அஸ்ட்ராலஜி ஆனாலும் சரி, உதக கிரியை. அப்போ இந்த வர்ணசங்கரம் இன்னும் பகவத்கீதை ஆரம்பத்திலே வர்ணசங்கரம் வரக்கூடாது. பகவான் அதில ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். ம். வர்ணசங்கரத்தினால் எப்படி வரும்? குலம் கெட்டு போயிடும். குல ஸ்திரீகள் கெட்டு போயிடும். ம். மெயின்லி ஸ்திரீகளே ரொம்ப அது வந்துட்டு ஃபெமினிசம் அல்ல. பெண்களை அவ்வளவும் பாதுகாக்கணும். பெண்கள் தவறுகள் சாகச்சரியத்தினாலோ, சிச்சுவேஷனாலோ ஏதாவது தவறுகள் வந்திருந்தா என்டையர் ஃபேமிலியே பாதிக்கும். அந்த குடும்பம் பாதிச்சதுனா அந்த குலம் பாதிக்கும். குலம் பாதிச்சா அந்த நாடே அழிஞ்சு போயிடும். ம். அப்படின்னு சொன்னா அந்த அ பகவான் வந்து கீதையிலே அந்த ஒரு சாப்டர். ஸோ பார்த்தன் இதுக்கெல்லாம் ஒரு காரணமாக இருந்து சொல்றான். அகம்பாவம் வேணும் ம். பிரார்த்தனைக்கு. அந்த அகம்பாவம் இருந்ததுனால தானே இந்த விஷயத்தை வெளிய வந்தது. வெளிய இல்லன்னா வந்து கிருஷ்ணர்ட்ட இந்த விஷயமே வந்திருக்காது இல்லையா? ஆ. உண்மதான் இல்லைங்களா? பட் ஆனா, அம் சின்ஸ் ஒரு வேள யாருக்காவது ஒருத்தருக்கு "என்னங்க இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மென்டாலிட்டில இருந்து நான் அதுக்குண்டான ஒரு இது பண்றேன். அப்ப நான் வந்து ஒரு வொர்க் என்னுடைய தலைமுறையா ஒரு வேலை செஞ்சுட்டே வராங்கன்னா, எனக்கு அதில ஈடுபாடு இல்ல. நான் வேற வேலைக்கு போணும் அப்படின்னு சொன்னா, இந்த கலாச்சாரம் என்னைய விடமாட்டேங்குது. என்னைய தடுக்குது. நான் வந்து எனக்கு வேற ஒரு வேலைக்கு போணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. தட் இஸ் ஓகே. பட் நேச்சர் ஆஃப் பர்த் எல்லா ஆன்மாக்களும் ஒரு நிலை கொண்டு இங்க வர்றதில்ல அப்படின்ட்டு. இப்போ நம்மளுடைய கலாச்சார நூட்கள் வந்து இந்த இந்த டிரான்சிஷனுக்கு வழி வகுத்து கொடுக்குதா? ஏன்னா, வெளியில இருக்கக்கூடிய பேச்சு முறை அப்படின்னு ம். பார்க்கும் பொழுது, இல்ல வழி வகுக்கிறதில்ல. ம். அது அப்படிதான். நீ வந்து ஒரு பிடிக்கப்பட்டு, பிணைக்கப்பட்டவனா தான் நீ இங்க இருக்க. அப்படின்னு ஒரு பேச்சு தான் வெளிய இருக்கு. பட் உண்மையாலுமே சாஸ்திரம் என்ன சொல்லுதுங்க? உண்மையாலே சாஸ்திரம் செல்ஃப் ரியலைசேஷன் தானே. ம். நீ உன்னிட்ட டேஸ்ட்டே உணரு. ம். அப்பா இந்த தொழில் செஞ்சுட்டு இருந்ததுனாலே, நீ இது செய்யணும்னு அவசியம் அவசியம் இல்ல. இல்ல. ம். கட்டாயமே இல்ல. உனக்கு அறிவு கொடுத்திருக்கோம். 6 அறிவும் கொடுத்திருக்கோம். ரியலைசேஷன் கொடுத்திருக்கோம். அந்த ரியலைசேஷனுக்கு தேவையான நூல்களும் கொடுத்திருக்கோம். அந்த பரிஸ்திதி எல்லாம் ரெடி பண்ணி தந்திருக்கோம். ம். நீ படிக்காம எங்க அப்பா இதான் செஞ்சாங்க, நான் இதான் செய்யணும் சமுதாயம் சொல்லவே இல்ல சமுதாயம் அப்படி. ஆ. ஏன்னா நான் படிக்கும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ சேஞ்ச் ஆகுறதுனால பிரச்சனை இல்ல. ஆனா, அந்த இடத்திற்கு நீ நேர்மையா இருக்கணும். ஆ. இங்கேயும் ஒரு காலு, அங்கேயும் ஒரு கால்ன்னு இருக்கக்கூடாது. நீ எங்க போறியோ, அந்த இடத்திற்கு நீ நேர்மையா இருந்தா, அந்த இடம் போல நீ இருக்கணும். நீ இல்ல, நான் இங்க தான் இருப்பேன். ஆனா, என்னோட பழசு எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து இந்த இடத்துல திணிப்பேன்னு இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்திற்கு" சாணக்கிய நீதியில இந்த இது ஆக்சுவலி 2 துறையிலும் மட்டும் தான் இன்னைக்கு இது இருக்கும். ம். சினிமா துறையிலும், பொலிடிக்ஸ்ல தான் இருக்கும். எங்க அப்பா, அம்மா நடிச்சிருந்தா நானும் அத அவங்க பெருமையா எடுக்குறாங்க. வேற ஆ. விஷயம் பெருமை எடுக்க மாட்டோம். எடுக்க மாட்டாங்க. பொலிடிக்ஸ்ல. ம். எங்க அப்பா, அம்மா பொலிட்டிக்ஸ்ல இருக்கும். அதனால ஞானும் கட்டாயமா எனக்கு சீட் வேணும். ஞானும் இருக்கேன். ஆனா வேற ஏதோ துறையில நீ இந்த தொழில் தானே அப்பா, அம்மா செஞ்சுருக்கோம். நீ அத கன்டின்யூ பண்ணா நான் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன். அப்போ வந்துட்டு அங்க கான்ட்ரோவர்சியா பேசுவோம். ம். அது ஒரு வாசனை தான். ம். வாசனை தான். ம். அப்பா செஞ்சுட்டே இருக்கக்கூடிய தொழிலை பார்த்து இந்த பையனுக்கு அதில ஆர்வம் வருது. ம். அப்பா நேர்மையா இருந்தார். ம். இப்ப நேர்மையான ஒரு அதிகாரி, அந்த நேர்மையை பார்த்து அந்த குழந்தைகள் வந்துட்டு கட்டாயமா எனக்கு அந்த ஃபீல்டுக்கு வரணும்னு தோணும். அப்படி வரதே தவிர, சாஸ்திரம் வந்து எக்காலத்தும் வந்து நீ இதுதான் செய்யணும். உங்க அப்பா இதுதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நீ இதுதான் செய்யணும்னு எந்த சாஸ்திரத்தில ஆ. ரெஃபரன்ஸே கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த சுகம் தெரியுது. கரெக்ட். அப்பாவுக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்கு. ம். அப்பா எந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாம இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கு. ம். சினிமா ஆனாலும் சரி, ம். சினிமாவில் கூட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்கு. ம். சிரிக்க சொன்னா சிரிக்கணும். உள்ளுக்குள்ள அவ்வளோ சங்கடமா இருக்கும். கரெக்ட். பொலிட்டிக்ஸ்ல அப்படி கிடையாது. கரெக்ட். எந்த கஷ்டம் கிடையாது. கரெக்ட். அப்பாவோட புகழ் தான் பசங்க வளர்ந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது, இது கட்டாயம் கிடையவே கிடையாது. ம். கட்டாயமா அப்படின்னு கேட்டேன்னா, இந்த கட்டாயமா இல்லையான்னு உணர்றதுக்கு உனக்கு ஒரு அறிவும் தந்திருக்கு. குருக்கன்மாரையும் குடுத்துருக்கோம். கரெக்ட். நீ அந்த குருமார்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணு. ம். நான் இதுக்கு ஃபிட்டா? ம். இந்த குருமார்கள்ட்ட
சர்ச்சை பண்ணும்போது உன்னோட ப்ளஸ்ஸும், மைனஸும் குருமார்கள் உன்னை உணர வைப்பாங்க. அதனால தான் பகவத்கீதையில அந்த தியான ஸ்லோகத்தில ஒரு நல்ல ஸ்லோகம் இருக்கு. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். மூகம் கரோதி வாசாலம். பேச முடியாத ஒருவனை ஆரு பேச வைக்கிறாங்களோ, என்ன ரியலைஸ் பண்ண முடியாதவனை ஆரு ரியலைஸ் பண்ண வைக்கிறாங்களோ, பங்கும் லெங்கயதே கிரிம். நடக்க முடியாத ஒருவனை ஆறு கிரிசிருங்கங்கள் மலை ஏற வைக்கிறாங்களோ, கிருபாதமகம் வந்து அந்த கிருபாவாரிதிக்காக, அந்த சைதன்யத்துக்காக என்னோட சாஷ்டாங்கம். அப்ப இந்த குருமார்களை இவன் உணரணும். ம். தனக்குன்னு ஒரு குருவினை தேடணும். ம். குரு இருக்கு. ம். ஜஸ்ட் அந்த பாதையில போனா போதும். ம். அந்த குரு சொல்லக்கூடிய வார்த்தை கண்ணு மூடி எடுக்கலாம். அப்ப அந்த குரு சொல்லும், "தம்பி உனக்கு இது அப்ளிகபிள். ம். அப்பாவோட தொழில் உனக்கு வேண்டாம். ம். இல்ல உனக்கு அப்பாவோட சிரேஷ்டமா போலாம்." ம். நிறைய பேர் அப்பா வந்து சின்ன சிறு தொழிலா பண்ணிட்டு இருக்கோம். ம். பசங்கள அதனே டெவலப் பண்ணி பெரிய அளவில பெரிய அளவு. அன்னைக்கு படிச்சிருக்கோம். ஒரு ஐஐஎம்ல எங்கேயோ எம்பிஏ முடிச்ச ஒரு பையன். அம்மா வந்து இட்லி வித்து தான் அந்த பையனை படிக்க வச்சிருக்கோம். ம். அந்த பையன் நியர்லி 400 இட்லி ரெஸ்டாரண்ட் மட்டும் ஆரம்பிச்சிருக்கோம். ஓ! வெறும் இட்லி மட்டும் தான். அ. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, மல்டிநேஷனல் கம்பெனி ஏகப்பட்ட ஆஃபர் இருக்கும். ம். ஆனால் அது விட்டுட்டு அந்த பையன் இட்லி கடை ஏன்னா என்னோட அம்மா இட்லி வித்து தான் என்னைய வந்துட்டு படிக்க வச்சிருக்கோம். இட்லி கடையான்னு சொல்ல முடியுமா? 400ல எல்லாமே ஏசி ரெஸ்டாரண்ட். கரெக்ட். ஒரு நாளைக்கு அந்த பையனோட டர்ன் ஓவர் என்ன இருக்கும்? ம். அப்போ அந்த குலத்தொழில் அவன் என்னோட அம்மா இட்லி விட்டு அவனும் இட்லி தான் வித்துட்டு இருக்கோம். ம். பட் எப்படி இட்லி விக்கிறாங்க? அம்மா ம். தெருவு தெருவா வித்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஏசி ம். ரூமில் இட்லி விக்கிறான். அந்த இட்லி கடைக்கு ஆளுங்க வர்றாங்க. ம். அப்ப அதுதான் செய்யணும்னு கிடையாது. அது செய்யறது தப்பும் கிடையாது. கிடையாது. இதுக்கு சாஸ்திரம் அனுமதி உண்டு. போத் 2க்கும் இருக்கு. ம். அதனால தான் சாஸ்திரம் சொல்லுவோம். யதா இச்சசி ததா குரு. வேற எந்த ஒரு சாஸ்திரத்திலும் இல்லாத ஒரு பியூட்டி பகவத்கீதையும் தான். அதனால தான் அந்த தியான ஸ்லோகத்திலே சர்வோபனிஷதோ காவோ சர்வ உபனிஷத்திடையும் எசன்ஸ் தான் பகவத்கீதா. ம். உபனிஷத்துன்னு சொல்றது வேதாந்தம் தான். வேதத்தினுடைய எண்டு போர்ஷன் தான் உபனிஷத்து. அதனோட கடைசி இதுதான் காய்ச்சி குறுகி எடுக்கக்கூடிய பால் மாதிரி. ம். பால் எப்படி நம்ம பால் காய்ச்சிட்டே ம். இருக்கும். இந்த திக்காக திக்காக. அதே மாதிரி தான் பகவத்கீதை. வேற எதுவுமே படிக்க வேண்டாம். ம். பகவத்கீதை படிச்சோம்னா தத்துவமசி வேத பொருள் கிடைக்குது. ம். அத்தனை 108 + 2 110 உபனிஷத்தோடையும் எசன்ஸும் அங்க வருது. ம். அதனால தான் தைரியமா சொல்றது. இது வந்து எக்காலத்து நீ படிக்கலாம். எல்லா கேள்விக்கும் ஆன்சர் இருக்கு. எல்லா கேள்வி கேட்கக்கூடிய ஆளுக்கும் தன்மையத்துவம் சொல்லுவோம். ஏன் இந்த கேள்வி கேட்குறோம்? ம். சும்மா கேள்வி கேட்போம். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம். நமக்கு போக வேண்டியது மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையத்தில் போக வேண்டிய ஆள் சார் பாலக்காடுக்கு பஸ் எப்போ வரும்னு ம். கேட்போம். போலாம். பாலக்காடு போயிட்டு மேட்டுப்பாளையம் போலாம். 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 அதே மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய ஆளு. பட் அர்ஜுன் அப்படி கிடையாது. ம். அர்ஜுனன் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சம்டைம்ஸ் கிருஷ்ணா ஸ்மைல் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா கிருஷ்ணனே கன்ஃபியூஸ் ஆகியிருக்கும். ம். பகவான் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு என்ன பகவானே புலம்பி இருக்கும். அந்த ஸ்லோகத்தை ஒவ்வொரு அர்ஜுனன் கேட்கக்கூடிய ஸ்லோகம் அதே பாஷ்யத்தில் பகவான் ஆன்சர் சொல்லும்போது பகவான் புலம்புனது அல்லது பகவான் குழம்புனது ஆன்சர் தெரியாம இல்ல. அர்ஜுனனுக்கு எங்கேருந்து இந்த அறிவு வந்திருக்கு? ம். அர்ஜுனன் கேட்கக்கூடிய அதான் ஒரு சில கேள்விகள் கேட்கும் அனகா அப்படிதான் வரும். பாபின்னு ஒரு வார்த்தையே பகவத்கீதையில் கிடையாது. கிடையாது. அனகன் அப்படிதான் சொல்லும். ஏ சிறந்தவனே, உன்னதமானவனே, குடாகேஷா. ஆமாமா. ஓ! என்ன அழகா இருக்கும் இல்லைங்களா அந்த இது. மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். சும்மா படுத்துட்டு இருந்த பையனே தட்டி எழுப்பி ஆடுறான்னு சொல்லி அடிக்க வைக்கணும் சின்ன விஷயமா? அது ஒவ்வொரு வேர்டு அதான் இந்தியன் சைக்காலஜின்னு சொல்லிட்டு பகவத்கீதையை எடுக்கக்கூடிய காரணம். மாடர்ன் சைக்காலஜியில அந்த சல்யூட்டேஷன்ஸ் கிடையாது. கரெக்ட். ஏன்னா நான் நம்ம இது பேசினதுக்கு அப்புறம் மாஸ்டர் சும்மா நான் நெட்ல தேடி பார்த்தேன். சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து மனமானதை வந்து ஒப்புக்கொள்ளுகிறதா அப்படின்னு சொல்லி தேடும்போது எஸ் சைக்காலஜி மனசு ஒத்துக்கொள்ளுது. அது பேஸ் பண்ணி தான் சைக்காலஜி இருக்குன்னு. சரி எப்போலேருந்துப்பா ஒத்துக்குச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது 1800களில் ஒரு ரிசர்ச்சும் 1950லேயும் 60லேயும் ஒரு ரிசர்ச் பண்ணாங்களாம். என்னமோ வில்பர்க்னு சொல்லிட்டு தான் 1800 அதுக்கப்புறம் தான் மனம்னே ஒன்று இருக்குன்னு சொல்லி அதற்கு உண்டான ஆராய்ச்சிகள் செஞ்சு இன்னைக்கு மனம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னதாக சொல்லப்படுது. இது ஒன்று. அப்புறம் ரீசெண்டாக வேற ஒரு ரிசர்ச் படித்தேன். கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வுங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு எப்போ தோன்றுது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் இருக்காங்களாம். நம்ம சாஸ்திரங்கள் படிச்சதுனால சொல்றேன். ஏன் நீ தான் என் கான்ஷியஸ்னஸ்ஸு. நீ என்ன எப்போ தோன்றுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு. பட் பகவத்கீதை ரொம்ப அழகா இது கிருஷ்ணர் வந்து
நீ எனக்கு கீழேங்கிற ஒரு வார்த்தைய ஒண்ணுமே சொன்னதே கிடையாது. நீயும் நானும் ஒண்ணு தான். யூ ஜஸ்ட் நாட் ரியலைஸ். நீ ம். இன்னும் புரிஞ்சுக்கல அவ்வளோதான். நம்ம 2 பேரும் ஒண்ணு தாங்கிறது. எவ்வளோ அழகா அந்த மனச வந்து அப்படியே கொண்டு வந்து நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மாதிரி. எங்களுக்கு உரிமை வேணும், உரிமை வேணும். வீடு கட்டும்போதே அந்த தாயாரோட நட்சத்திர பிரகாரம் தான் கர்ப்ப கிரகமா இருக்கக்கூடிய கிச்சனை உருவாக்குறாங்க. ம். சொல்லப்போனா அந்த வீடோட முழு உரிமையாளும் யாரு? அந்த தாய் தான். ஆனாலும் நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு 50 வேணும். 50% 99% உரிமையே உங்களுக்கு தான். எங்களுக்கு 50 போதும். அதே மாதிரி தான். கரெக்ட். அதே மாதிரி தான். பகவான் எல்லாம் சொன்னாலே ஏன்னா அர்ஜுனன் அது உணரக்கூடிய நிலையில் இல்லையோ, ம். இல்ல அர்ஜுனன் கிருஷ்ணன் ஒரு கேன்வாஸ் உருவாக்கி உலகத்துக்கு இந்த விஷயத்தை உருவாக்குறதுக்காக அர்ஜுனன் ஒரு கேரக்டரை அங்க பகவான் தயார் பண்றாங்களான்னு கூட நமக்கு தெரியல. தெரியல, தெரியல. இது டைரக்ட்டா வந்து சொல்லிட்டு போனா ம். சரிப்பட்டு வரும். நெறைய சினிமாவோட தீம் பார்த்தா நல்ல ம். தீமா இருக்கும். பட் அதற்கு கேன்வாஸ் வேணும். ம். நடிக்கிறதுக்கு ஒரு ஆளு வேணும். அவரை வச்சு நடிக்க வச்சுட்டு, சூப்பர். அப்பதான் படம் முடிச்சு வெளிய வரும்போது, ஆமா இப்படி இல்லையா? அப்படின்னு நம்ம ம். யோசிக்கிற அளவுக்கு பகவான் ம். ஒரு பெஸ்ட்டு வியாசன் அப்படின்னு சொல்ல பகவான் வியாசனாக அவதாரம் பண்ணித்தானே எழுதியிருக்கோம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. ம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில வியாசனும் விஷ்ணு 2 2 கிடையாது. அப்ப வியாசராக பகவான் விஷ்ணு அவதாரம் பண்ணி, வியாச பகவானை உட்கார வச்சு எழுத வைக்கிறாங்க. பிஹைண்ட் த கர்டன். இங்க பார்த்தனுக்கும் அதே கதை தான் பண்ணியிருக்கும். பகவான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லும்போது, மிகப்பெரிய விளையாட்டு தானே. இல்லன்னா கண்டிப்பா. விருந்தாவனத்தில அந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணுவாங்களா? நீங்க இத சொல்லும்பொழுது, இது ஒண்ணும் படிச்சேங்க மாஸ்டர். கிருஷ்ணருக்கு குரு இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது நெறைய பேத்துக்கு இன்னைக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. சாந்திப்பனி அப்படின்னு. சந்தீபனி. கிருஷ்ணர் வந்து தன்னுடைய லீலை செய்யாத இடமே கிடையாது. அவர்கிட்ட மாட்டாத ஆட்களே கிடையாது. ஆனா சாந்திப்பனிகிட்டயும், அந்த குரு குலத்திலயும் கிருஷ்ணர் எந்த விதமான லீலையும் சேஷ்டைகளும் செஞ்சதே பண்ணதில்ல. பண்ணுனது கிடையாது. அவரு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு குருவாம். இன்னைக்கு குருமார்களுக்கு அந்த ஸ்ட்ரிக்ட் இல்லாம போச்சு. எப்படின்னா, "இப்படி இருந்தா இரு. நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. இங்க இப்படிதான் இருக்கணும். இருந்தா இரு. இல்லாட்டி போயிட்டே இரு" அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருந்தாரு. அவர்கிட்ட மட்டும் கிருஷ்ணர் எதுவுமே பண்ணதில்ல. உச்சகட்ட மரியாதை ஒருத்தருக்கு கொடுத்து, கிருஷ்ணர் அடிபணிந்து இருந்த ஒருத்தர்னா, அது குருகிட்ட மட்டும். அவர் அந்த இடத்துல எதுவுமே பண்ணல. அவர் என்ன சொன்னாரோ, அத செஞ்ச ஒரு இது மட்டும். ஒரு பகவானுக்கு ஃபர்ஸ்ட்டு கேள்வி. ஒரு பகவானுக்கு எதுக்கு? ஏன்னா தான் யாருன்னே தெரிஞ்சு வந்த ஒரு பிறப்பு அது. அவதாரம், அவதாரம். அவதாரம். அவருக்கே ஒரு குரு வேணுமாங்கிறது ஒண்ணு. அந்த பகவான் இப்ப இவரு தான் பகவான்னு அந்த சாந்திபனிக்கும் தெரியும். அப்போ அவருடைய மென்டாலிட்டி எப்படி இருந்தது? சாமிக்கு நான் பாடம் சொல்லி தர்றேங்கிற ஒரு மென்டாலிட்டி அவருக்கு ஏன் இல்ல? நீ எனக்கு சீடனா வந்த நீ சீடன் மட்டும் தான். இப்ப இது ஒரு காம்ப்ளெக்ஸான மென்டல் இது இருக்குல்ல. ஏன்னா நம்ம மனம்ங்கிறது பேசுனதுனால சொல்றேன். ஒண்ணு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளு, ஒரு மனுஷன்ட்ட போய் நான் பாடம் படிக்கிறேங்கிறதுல என்னுடைய மென்டாலிட்டி அந்த ஒரு இது கீழ இறங்கி நிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு நான் பாடம் சொல்லி தரேன்னு சொல்லும்பொழுது, இவருடைய மென்டாலிட்டி கீழ இருக்கக்கூடாது, மேல இருக்கணும். இது இது ஒரு கான்ட்ரோவர்சியான ஒரு இடம் இல்லைங்களா? பட் அவங்க 2 பேருமே அத பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அழகா. இதுதான் பியூட்டி. பகவத்கீதையோட பியூட்டி. இதான் மாடர்ன் யூத்துக்கு கொடுக்கக்கூடியது. ம். இன்னைக்கு மாடர்ன் யூத்து டீச்சர் நாளைக்கு என்ன பாடம் எடுக்க போறாங்கன்னு இன்னைக்கே யூடியூப்லோ, ChatGPTலோ படிச்சுட்டு டீச்சர் எடுக்கும்போது டீச்சர் அப்படி அல்ல. அந்த டீச்சருக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஸ்டூடண்ட். ம். பகவான் கிருஷ்ணன் அப்படிதான் இருந்திருக்கும். ம். ஆனா, சந்தீபனிக்கு முன்னாடி எப்படி உட்கார்ந்திருந்தோம்? அப்ப ம். குரு பரம்பரை எப்படி இருக்கணும்? உலகத்துக்கு காட்டிக் கொடுக்குறாங்க. கரெக்ட். சாந்தீபனி மூலம், பகவான் கிருஷ்ணன் மூலம் பாரதம் பாவராக தாளம் பாரதம். ம். என்ன பியூட்டிஃபுல்லான பேரு. ம். அப்போ உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இன்னைக்கே 2047 விஸ்வ குரு ஆகும் பாரத தேசம் அப்படின்னு சொல்லலாம். வெல் டெவலப்டு கண்ட்ரியில் வந்துரும். அன்னைக்கு டெவலப்டு கண்ட்ரி மட்டும் இல்ல. விஸ்வ குருன்னு சொல்றாங்க. ம். உலகத்தினுடைய குருவாக இருக்கக்கூடிய இடத்தில் நம்ம இந்தியா மகாராஜ்யம் போய் சேரும்னு சொல்லக்கூடிய காரணம், இந்த குரு பரம்பரையை நம்பித்தான். எல்லாவர்க்கும். சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுக்கு சமர்த்த ராமதாஸ்ன்னு ஒரு குரு. ம். அப்ப எல்லா குருமார்களும் பியூட்டி பைபிள்ல கான்வர்சேஷன் வரும்போது, சிஷ்யர்கள் பகவானென்னும் கடவுளென்னும் தெரிஞ்சும், இயேசுநாதரை கொண்டு குரு அப்படின்னு தான் சொல்றாங்க. என்னோட குருநாதராகத்தான் காமிக்கிறாங்க. மக்களுக்கு தான் அதை ஏத்துக்க முடியல. ம். அவர் குருஸ்தானத்து தான் இருக்கும். சந்தீபனி முன்னாடி வரும் நல்ல ஒபீடியன்ட் ஸ்டூடண்ட். மோஸ்ட் ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்து, அந்த பாடம் படிக்கும்போது அந்த அது சாஸ்திரமாக எடுக்கலாம், கதையாக எடுத்தா கூட, நீ என்ன உன்னதமான நிலையில் இருந்தாலும் உனக்கு அறிவு சொல்லி தரக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர். ம். கெமிஸ்ட்ரி டீச்சர் தப்பா இருக்கலாம். அந்த டீச்சருக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியாம இருக்கலாம். பட் அந்த இன்ஸ்டிடியூட் அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்ல வைக்கும்போது, நீ கட்டாயமா அந்த பதவிய நீ வந்துட்டு மதிச்சு தான் ஆகணும். மதிச்சு தான் ஆவணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்ஃபார்ச்சுனேட்லி பேரண்ட்ஸுக்கும் தெரியல.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தன்னோட குருவோட மகத்துவம் என்னன்னு தெரியல. அப்போ கேட்கலாம், குரு சரியில்ல. ம். உடனே நம்ம சொல்லக்கூடிய, "ஏன் அவங்க டீச்சர் சரியில்ல." நீ எவ்வளோ தூரம் சரியா இருக்க? ம். அதனால தான் அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு சம்பாதம் பெறும். நீ உன்னோட கர்மங்களை செஞ்சிருக்கா? கரெக்ட். நீ எவ்வளோ தூரம் பெர்ஃபெக்ட்டா இருக்க? நீ எப்படி அடுத்தவனை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்? நீ ஏன் அவனை பத்தி கவலைப்படுறோம்? பகவான் கேட்கக்கூடிய கேள்வி அத்தனை கேள்விக்கும் அர்ஜுனா முக்கிய முக்கிய ஆன்சர் சொல்ற விரும்புறான். முயற்சி பண்றாங்க அர்ஜுனன். ஆனாலும் ஒரு சில பகவானோட ஏதோ ஒரு டைம் தான் பகவான் ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு ஆன்ஸரே இல்ல. 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 இன்னைக்கு ஏன் பகவான் அப்படி சந்தீபனிக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்தா, அந்த குரு பரம்பரையே பகவான் வெளிப்படுத்துறாங்க. இப்படிதான் படிக்கணும். ம். குரு அப்படின்னு சொல்லி ஒரு அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகய சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஞானம் அறியாமைன்னு சொல்லக்கூடிய இருள் உனக்குள்ள இருக்கு. அது ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சனம். அஞ்சனம்னா கண்மைன்னு பேர். அப்ப அந்த கண்மை உனக்கு அறிவா இருக்கக்கூடிய கண்மை உனக்கு கண்களுக்கு போடும்போது எதனால? ஷலாகையால். இந்த ஸ்லோகத்தை ஷலாகைன்னா ஆயுர்வேதத்தில சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு டூல். ஓகே. ரொம்ப மைன்யூட்டான டூல். அந்த ஷலாகையால தான் அந்த கண்ணுக்குள்ள அந்த மை போடுறாங்க. பழைய காலத்து. அப்ப ஞானம்னு சொல்லக்கூடிய அஞ்சனம் உன்னோட கண்களுக்கு போட்டதுனால உனக்கு அறிவு வந்திருக்கு. எனக்கு அறிவு வந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய குருநாதனை நான் வணங்குகிறோம். அந்த ஸ்லோகம் நம்ம குரு வந்தனத்துல இல்லன்னு சொல்றது உண்டு. அப்ப இங்க பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு குரு ஆகுறதுக்கு முன்னாடி மாடலா உட்கார்ந்திருந்து ம். காமிச்சிருக்கோம். அப்ப ஞானம் இருந்திருக்கும். ம். என்ன பியூட்டி நீ கரெக்ட். உனக்கு தெரியலடா தம்பி. கரெக்ட். நம்ம 2 ஒண்ணா தானே விளையாடிட்டு இருந்தோம். கரெக்ட். நம்ம இருந்திருக்கோம். கரெக்ட். விஸ்வரூப தரிசனத்தில் இதெல்லாம் மா ரியலைஸ் பண்றாங்க ம். அர்ஜுன் பாவம். மயக்கம் போட்டு விழுறாங்க. நான் இது இந்த சைவ பாடசாலைக்கு போம்பொழுது, திருஞான சம்பந்தரனுடைய அந்த வாழ்க்கை வரலாறு இது பண்ணும்பொழுது, திருஞான சம்பந்தர் வேதியர் குலத்தில பிறந்திருந்தாலும், அவருக்கு அந்த 7 வயசுல உபநயனம் நடக்கும்பொழுது, அவரு அந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இது எதுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்க கேட்குறாங்க, "இல்லப்பா, நீ எல்லாம் உணர்ந்தவங்களா இருக்கலாம். ஆனா, பின் வரக்கூடியவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏங்க அவரே பண்ணலீங்க, நான் ஏன் பண்ணணும்னு கேட்டுருவாங்க. அது வந்து அந்த சாஸ்திர மரபு வந்து தவறி போயிடும். அதனால நீ ஏத்துக்கோன்னு" சொன்னோனே ஏத்துக்கிட்டாராம். அப்போ உபநயனம் அந்த பூணூல் போட்டுக்கிறாரு. காதுல உபதேசம் வாங்குறாரு. அதுவரைக்கும் அவர் பேசாமயே இருக்கும் பொழுது, அங்க அந்த சொன்ன குருமார்களுக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கும் கால். அவர் என்ன சொல்றாருன்னா, "இதெல்லாம் ஏன் நடக்குது?" அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தையும் பின்ன குடுக்கும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய குருமார்களுக்கு ஒரு தெளிவு வந்ததுன்னு அப்படி ஒரு ஒரு இன்சிடென்ட்ட விளக்குறாங்க. ஆனா, இந்த இடத்துல நான் அத எப்படி பார்க்கிறேன்னா, அந்த இடத்துல ஒரு ஞானியாகவே இருந்தாலும், ஒரு சாஸ்திர மரப கடைபிடிக்கணும். பாரு இது இப்படி இருக்கிறது நல்லதுங்கிறதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு. அவர் ஒரு பேட் எக்ஸாம்பிளா மாறிடக்கூடாது. கிருஷ்ணர் எல்லாம் பகவான் தானப்பா, எல்லாம் தெரிஞ்சு வந்தவர். அவருக்கு எதுவுமே தேவையில்லைன்னு இது பண்ண அவரே குருட்ட படிச்சாருப்பா. குருவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. அவரே அமைதியா தான் அந்த இடத்துல இருந்தாரு. அவருக்கு தெரியாத ஒண்ணும் அவரு சொல்லப் போறதில்ல. இருந்தாலும் கேட்டாரு பாத்தியா, அந்த பணிவோட. அப்ப குருவுக்கு அந்த இடத்துல முக்கியம். ஸோ இத லைவா எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு தான் பெரியவர்கள் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறாங்கங்கிறது. ஏன்னா பாரதம் வந்துட்டு ஒரு நாளோ இதுக்கு டேட் ஆஃப் பர்த்தும் கிடையாது. எக்ஸ்பைரி ஒரு டேட்டும் கிடையாது. நம்ம சாஸ்திரத்துக்கு அப்படி கிடையாது. இப்போ ஆரம்பிச்சோம், இப்போ முடிய போறோம்னு ம். கிடையவே கிடையாது. அனாதி காலம்னு சொல்றாங்க. அனாதி தான். ஆதியும் அந்தமும் இல்லாததா? அந்தமும் கிடையாது. ஆதியும் ம். கிடையாது. எப்போ ஆரம்பிச்சனோ தெரியல. தெரியாது. ஞானிகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பா. கட்டாயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து சாஸ்திர சம்பிரதாயம் வருங்கால இளைஞர்களுக்காகத்தான் பகவத்கீதா அப்போ சொல்லியிருப்பாங்க. ஸ்பெஷலி இன்னைக்கு ஜென்சி காலகட்டம். அந்த ஜென்சி காலகட்டம் ஆக்சுவலி பாரத தேசத்தில் அப்ளிகபிளே அல்ல. ம். ஏன்னா அந்த ஒரு தியரியே வந்துட்டு நம்ம வரக்கூடிய பாட்காஸ்ட்ல நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். பண்ணணும். அப்ப பகவத்கீதையை பொறுத்தவரைக்கும் ஏன் பகவான் குருநாதருக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்தோம்? ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய சாஸ்திரம் சொல்லப் போறோம்னு தெரியும். இப்ப நான் ஆல்ரெடி உட்கார்ந்திருக்கோம், கேட்டிருக்கோம். நீயும் உட்கார்ந்து ஒரு இன்டைரக்ட்டா ம். ஒரு மெசேஜ் கரெக்ட். குடுக்குறாங்க. கரெக்ட். அர்ஜுனுக்கு. லைவ் எக்ஸாம்பிளா ஆ வாழ்ந்தே வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. காட்டியிருக்கோம். நான் சும்மா வெறும் வாயில பேசலப்பா. நான் உண்மையாலுமே நானே அப்படிதான் இருந்திருக்கேன். இருந்திருக்கோம். ஸோ ஐ அம் த லைவ் எக்ஸாம்பிள் உனக்கு. ஒரு வெல் டிசிப்ளின்டு பாய் ஆ. தான். நீயும் அப்படி டிசிப்ளினா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறோம். கரெக்ட். அர்ஜுனன் இல்லன்னு சொல்லலப்பா. ம். அர்ஜுனோட கேள்வி என்ன ஒரு ஆமா. குவாலிட்டியான கேள்வி. ஆமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இருக்கக்கூடிய கேள்விதான். கரெக்ட். அட்லீஸ்ட் வாழ்க்கையில பகவத்கீதையோட ஸ்லோகம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல டிரான்ஸ்லேஷன் இருக்கு. கரெக்ட். அந்த புஸ்தகம் வாங்கி கோபால் ம். ட்ரஸ்டோட ரூ. 12 பகவத்கீதை கிடைக்கும். ஓ! ரூ. 12 தான். இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு, எல்லா மொழிகளிலும் இருக்கு. ம். நம்ம கோயம்புத்தூர்ல ரேஸ் கோர்ஸ்ல கீதா பிரஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆமாமாங்க. அங்கே ஒரு ரூ. 500 எடுத்துட்டு போனா ஒரு பை ஃபுல்லா புஸ்தகம் வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வரலாம். ம். ரூ. 2 ரூ. 3 ரூபாய்க்கெல்லாம் புஸ்தகம் ம். இருக்கு.
பர்த்டேக்கு கிஃப்ட்டா அது கூட வாங்கி கொடுக்கலாம். கண்டிப்பா. அப்போ அந்த பகவத்கீதா படிக்கணும். எல்லா கேள்விக்கும் அதுக்குள்ள ஆன்சர் இருக்கு. ம். ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்கோம். அப்போ நம்ம வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அத ரெஃபர் பண்றதுக்கு டைம் இல்லாத ஒரு எக்ஸ்கியூஸ் எடுக்குறாங்க. யோக ஒரு குட்டி புஸ்தகம் ரூ. 12க்கு ஒரு பகவத்கீதா புஸ்தகம் வாங்கி லேப்டாப் பேக்லயே வைக்கலாம். ம். 1/2 மணி நேரம் ஒரு பஸ்ஸில் உட்கார்ந்திருக்கோம். ம். 2 ஸ்லோகத்தோட பொருள் மட்டும் படி. ஸ்லோகம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்லோகத்தினுடைய பொருள் மட்டும் படிக்கும்போது சம்டைம்ஸ் அது ஒரு பியூட்டி. பகவத்கீதை எடுத்து ஜஸ்ட் ரேண்டமா ஓப்பன் பண்ணி பாருங்க. அன்னைக்கு நமக்கு கன்ஃப்யூஸா இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு ஆன்சர் அங்க ஆ வந்துரும். இது ஒரு நிமித்தமா சொல்றது உண்டு. நம்மளுடைய கல்ச்சர்ல இது உண்டு. ரேண்டமா ஓப்பன் பண்ற நம்மளுடைய ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும் அந்த ம். இடத்துல. கேள்வியும் ம். நமக்குள்ள தான் இருக்கு. ஆன்சரும் ம். நமக்குள்ள தான் இருக்கு. இதுதான் ஆன்சர்ன்னு நம்மளே ஆமா ஒருவேளை இதுதான் ஆன்சரா இருக்கும்னு தெரிஞ்சாலும் நம்ம கன்வின்ஸ் ஆகுறதில்ல. பட் கன்வின்ஸ் பண்றதுக்கு அங்க அந்த ம். பகவத்கீதை நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். ம். யார் எழுதி வச்சோ? அப்ப ம். கேட்கலாம் அன்னைக்கு பிரிண்டிங் பிரஸ் இருந்திருக்கா? ம். அன்னைக்கு பிரிண்டிங் பிரஸ் இருந்திருக்கா? கிருஷ்ணனோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஏதாவது அதனால தான் பாரத தேசத்தில வேதத்துக்கு ஸ்ருதியும், ஸ்மிருதியும் அப்படின்னு ஒரு பேர். ஸ்ருதி நிரந்தரமானது மாத்தவே முடியாது. ஸ்மிருதி மாத்தலாம். மாத்தலாம். காலகட்டத்துக்கு அதனால தான் மனுஸ்மிருதி வந்து சர்ச்சைக்கு உட்பட்டு உட்பட்டு. காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி வேணும்னா அதிலே சம்பிரதாயங்கள் மாத்தலாம். ஸ்ருதி அப்படி கிடையாது. ம். பகவத்கீதைன்னு சொல்றது ஸ்ருதி சம்பிரதாயத்தில் வரக்கூடியது. ம். வேதாம்சமா இருக்கிறதுனாலே, வேதாங்கமா இருக்கிறதுனாலே, அது வந்துட்டு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தக்கூடியது அல்ல. ஏன்னா எல்லா காலகட்டத்திலும் அது ஏன் மாத்தலாமா, மாத்தக்கூடாதுன்னு அல்ல. எல்லா காலகட்டத்திலும் அதில பொருத்தமான விஷயம் தான் இருக்கு. ஒரு ஸ்லோகம் கூட, இல்லன்னா ஒரு சந்தர்ப்பம் கூட எகென்ஸ்ட் நேச்சரோ, எகென்ஸ்ட் மேன்கைண்டோ கிடையாது. 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 முன்ன ஒரு வார்த்தை சொல்லும்பொழுது, ஆ பகவத்கீதை வந்து அத்வைத ஆ ம். வேதாந்தம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தீங்க. ஸோ அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அத்வைதம். ம். இப்ப வேத பொருளே வேதம் அப்படின்னாலே ஞானம், அறிவு, பகுத்தறிவு தான். ஏன் 4 வேதம் குடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். அப்ப 4 வேதத்துக்கும் 4 விஷயங்களும் வச்சிருக்கோம். ரிக்கு, யஜுர், சாம, அதர்வம். அது 4 வேதத்திற்கும் ஓரோ பொருளும் கொடுத்திருக்கோம். இப்போ ரிக்வேதிகளுக்கு என்ன பொருள்? எஜுர்வேதிகளுக்கு என்ன? கடைசியில எல்லாமே செல்ஃப்‌க்கு தான் வருது. ம். இப்போ பகவத்கீதை சொல்லக்கூடிய தத்துவமசி, அத்வைத வேதாந்தம். துவைதம், அத்வைதம் 2டே 2 சம்பிரதாயங்கள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். ம். ஒண்ணா குளிர் அல்லன்னா உஷ்ணம். உஷ்ணம். சரி, தவறு. அப்ப அப்படி துவைதமா இருக்க துவைத பாவத்தில் நான் வேறு, பகவான் வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய துவைத சம்பிரதாயம். இங்க நானும் பகவானும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அத்வைத வேதாந்தம். ம். இது சங்கர பாஷ்யம் அல்ல. பகவான் சங்கரன் ரொம்ப தெளிவாக இது சொல்லி சங்கரன் தன்னோட லைஃப்ல நம்ம ஆல்ரெடி ஒரு பாட்காஸ்ட்ல பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அத்வைதம் சிவபகவான் சங்கரனுக்கு பிரத்யட்சமாக உபதேசம் அல்ல, காட்டிக் கொடுக்குறாங்க. ம். சங்கரன் நடந்து போறாங்க. சங்கரன் பயங்கர துவைத வேதாந்தி. நான் வேறு, பகவான் வேறு, ஞான் உன்னத குலஜாதன். எனக்கு கடவுளை தெரியும், உனக்கு தெரியாது. ஏன்னா நீ வந்துட்டு ஞானம் பெறாதவன். அதில் வந்துட்டு மாடர்ன் பிலோசபர்ஸ் அது ஜாதி கொண்டு வந்திருக்கல்ல. ஞானம் பெறாதவன், ஞானம் பெற்ற 2 சம்பிரதாயம். 2 விஷயங்கள் தான் இருக்கு. அப்போ நடந்து போகக்கூடிய சங்கரன் நடந்து போய் எதிரில் ஒருத்தர் ஒரு நாயை சங்கலைக்கு விட்டு வர்றாங்க. அப்போ சங்கரன் பயன்படுத்துறாங்க. வழிமாறு சண்டாளா. சண்டாளன்னா அறிவில்லாதவனே. ம். ஜாதி அல்ல. ம். அப்போ சண்டாளன் கேட்குறாங்க. யாரு வழி மாறணும்? ம். தேகமா, தேகியா? ம். கேள்வி சங்கரன்கிட்ட. ம். சிஷ்யர்களுக்கெல்லாம் பயம். இந்த சண்டாளன் ஏன் இவர்ட்ட இப்படி பேசுறாங்க? ம். சங்கரன் ஒரு நிமிஷம் யோசிச்சோம். இந்த தேகமா, தேகியா? ஆத்மாவா, உடலா? உட இதில யாரு வழி மாறணும்? இந்த ம். தேகி தேகத்தை விட்டு போனா இது பணம். ம். உன்னதமான அத்வைத தரிசனம் சிவபெருமான் டைரக்ட்டா குடுக்குறாங்க. அங்க சாஷ்டாங்க பிரணாமம் பண்றாங்க ம். சண்டாளனுக்கு. தரிசனம் குடுத்துட்டு அவரு பாட்டு அப்ப அத்வைதம் என்னன்னு கேட்டது, ஞான் வேறு, பகவான் வேறு அப்படின்னு ஒரு சிந்த இல்ல. ஞானும் பகவான் அதனால இந்தியன் லாங்குவேஜ்ல இவ்வளவு சிரேஷ்டமான ஒரு மொழி தமிழ்ல கடவுள். ம். உள்ளே கொடந்து பாரு அத்வைதம் அங்கே பூர்த்தியாகும். ஓகே. ஆனா நம்ம உள்ளே பார்க்கிறதே இல்லையே. எப்போ உள்ளே பார்ப்போம்? கோவில் தரிசனத்துக்கு தீபாராதன நேரம் கோவில்ல வரிசையா நின்னுட்டு இருக்கோம். நடைய சாத்தி இருக்கும். ம். டோர் க்ளோஸ்டா இருக்கு. அதுவரைக்கும் எப்போடா நட திறக்கும்னு கண்ண திறந்து பார்த்துட்டே இருக்கும். அந்த மணி ஓசையோடு கூடி அந்த கோவில் ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலி கண்ணு மூடிரும். ஆமா, ஆமா. யாரும் சொல்லவே இல்ல. ம். அப்ப கடவுள். ம். உள்ள உள்ள இருக்கக்கூடிய ஆள்னே சன்னிவேசம் பண்றாங்க உள்ளார. ம். அப்ப கண்ணு திறந்து எதுவுமே பார்க்கறது இல்ல. எல்லாரும். இது கோவில் போகக்கூடிய அத்தன பக்தர்களும் பண்ணக்கூடிய யாரும் சொல்றதே கிடையாது. பகவானே அப்படின்னு சொல்லி அறியாமலே கண்ணு மூடி. அப்ப கடவுள். தமிழ்ல ம். எவ்வளவு சிரேஷ்டமா அந்த வார்த்தை உள்ள இருக்கு. இந்த துவைதமும், அத்வைதமும் இருக்கு. அப்ப பகவான்னு சொல்லக்கூடிய அந்த சங்கல்பம், சத்தியம்
நம்ம தான். நான் தான் அந்த பகவான். அதனால தான் அகம் பிரம்மாஸ்மி. ம். நான் தான் கொஞ்சம் அ திமிரா தான் சொல்றாங்க. நான் தான் கடவுள். ம். அப்போ நான் தான் கடவுள்ன்னு சொல்லும்போ, இங்கே சபரிமலை ஞாபகத்தில் வரணும். தத்துவமசி அத்வைதம் தான். அப்ப தத்துவமசின்னு பொருள் இருக்கும்போது, எப்படி இந்த 18 படியே 17 வச்சா என்ன பிரச்சனை? ம். இல்லன்னா 19 வச்சா என்ன பிரச்சனை? ம். யாரும் கேட்கறது இல்ல. சரி 18 போலாம். பதின தத்துவங்கள் இருக்கு. அஷ்டராகம் 8 காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சர்ய, டம்பு, ஈர்ஷ்யா 8 விதமான ராகங்கள். இது பதஞ்சலி யோக சூத்திரத்து யோக சாஸ்திரத்துல அழகா சொல்லுவோம். ராகம் அப்படின்னு சொல்றது மனசோட ஒரு வியாபாரம் தான். கிளேசம்னு சொல்லுவோம். கிளேஷ். கிளேசம். அதில் ஒண்ணு தான் ராகம். சுகானுஷாயி ராகஹ. சுகம் கொடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கக்கூடிய துக்கம். கரெக்ட். பார்ப்பதற்கு வந்து சுகமா இருக்கிற இருக்கு. மாதிரி இருக்கலாம். ஆனா அதனுடைய முடிவு வந்து உனக்கு துக்கத்துல தான் போய் நிக்கும். வேணும்னா அதுக்கு இப்போ காமனா ஒரு தமாஷு ரீதியா சொல்லலாம். சீரியஸா கேட்கக்கூடியவங்கள எடுக்க வேண்டாம். ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு சுகத்துக்காக தான் ஆ. யூஸ் பண்றோம். ம். திடீர்னு தலைய சுத்தி இல்லன்னா கிக்கு ஓவரா நடு ரோட்டில் படுத்து இந்த நாய் வந்து நக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆ. அது சுகமா, துக்கமா நம்மளுக்கு தெரியல. சுகத்துக்காக தான் எடுத்தோம். சுகானுஷாயி ராகம். எப்ப ராகமா மாறும்? அந்த நாய் நக்கிற டைம்ல. கரெக்ட். இல்லையா டீசென்ட்டா வீட்டு போய் சேரலாம். சுகம் இருக்கு. ஒரு கெத்து இருக்கு. போறவனே வரவனே திட்டலாம். போலீஸாரனே திட்டிட்டு போலாம். சுகானுஷாயி ராகம். இப்ப இந்த அஷ்டராகம் அப்படின்னு சொல்றது 18 படியில 8 விஷயங்கள் அஷ்டராகாஸ். ம். அது அஷ்டராகம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும். 8 விதமான ராகங்கள், தோஷங்கள் நமக்குள்ள இருக்கு. காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, லோபம் இருக்கு. எல்லாமே இருக்கு. காமம் அப்படின்னு வரும்போது இம்மீடியட்டா செக்ஸ்ன்னு ஒரு தூண்டல் வரும். அப்ப அத்வைதத்துக்கு உண்டான கேள்விதான். அத்வைதம் கேட்டதுனால தான் சொல்றோம். அப்ப காமம் அப்படின்னு சொல்லும்போது 2. அப்ப காமம் செக்ஸா? அல்ல. ம். பூர்த்தி ஆவாத ஆசைகள். கரெக்ட். காமத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் ரிஷி வாத்ஸ்யாயனும் கொக்கோக முனியும் சொல்லியிருக்கோம். உலகத்தில் யாரும் தைரியமா சொன்னதே கிடையாது. ம். அப்போ பூர்த்தி வராத ஆசைகளுடைய ஒரு பண்டில் ஆஃப் ஆசைகள் தான் காமம். குரோதம் தேவையில்லாத கோபம். லோபம். இங்கே லோபத்துக்கு அஷ்டராகத்தில் தான் லோபம் வச்சிருக்கோம். கஞ்சத்தனம். அப்போ கஞ்சத்தனம் இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? நம்ம முன்னோர்கள் என்ன சொல்ல சிக்கனமாக வாழுங்க. அப்போ சிக்கனம்னு சொல்றது வந்து லோபமா? கஞ்சத்தனமா? அல்ல. சத்கர்மத்துக்கு நீ வந்து உன்னோட தனத்தை பயன்படுத்தாம இருந்தா அது லோபம். ஓகே. பெரிய பெரிய கிளப்பில் ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 டொனேஷன் கொடுப்போம். ஆனா எந்த வசதியும் இல்லாத ஒரு தாய் தன்னோட குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு, அல்லனா தன்னோட மகளை கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு என்ன ஒரு உதவி பண்ணுங்கன்னு வரும்போது, ஒரு ரூ. 1000 கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. அது ம். பக்கத்துல உடைய கோவில் தீபம் ஏத்துறதுக்கு எண்ணெய் இல்ல. ம். அங்க ஒரு ரூ. 50 கொடுக்கறதுக்கு உண்டான மனசு இல்ல. ஆனா நம்ம வந்துட்டு ரூ. 50,000 1,00,000 ஒரு கிளப்புக்கு கொடுப்போம். ஒரு பேர் வரதுக்காக. இதுதான் லோபம். ம். அப்ப கஞ்சத்தனம்னு சொல்றது சத்கர்மத்துக்கு தனத்தை விநியோகம் பண்ணாம, அ ச செல்வத்தை விநியோகம் பண்ணாம இருந்தா, அது வந்து லோபம். காம, குரோத, லோபம். மோகம். மோகம் அத்வைதத்தில் வரும்போ ஒரு வார்த்தையில அத்வைதம் சொல்லிட்டு போக முடியாது. மோகம்ன்னா என்ன? மோகம் என்னவா இருக்கும்? சாதாரண ஒரு புரிதல் மோகம்ன்னா என்னவா இருக்கும்? இன்னைக்கு மோகம்னா நம்ம உடல் மேல ஆ. பார்க்கக்கூடிய ஒரு ஆசை, இச்சை அதுவா? அது நம்ம மிஸ்டேக்கா? இல்ல யாரோ நம்மளில் உருவாக்கக்கூடியதா? நம்ம மிஸ்டேக் தான். இந்த மோகத்துக்கு நான் எப்பவுமே கிளாஸ்ல அழகா சொல்லுவோம். நம்ம இப்போ ஒரு டெக்ஸ்டைல் முன்னாடி போறோம். அந்த டெக்ஸ்டைல் ஷாப்பு முன்னாடி ஒரு பொம்மைக்கு நல்ல அழகா ட்ரெஸ் போட்டு வைப்போம். மேக்ஸிமம் இந்த மாதிரி மோகத்துக்கு அடிபட்டு போகக்கூடியது ஆண்களோடும், தாய்மார்களும் போகும். ம். இன்னைக்கு ஆண்களும் போறாங்க. அப்போ அந்த பொம்மைக்கு அழகா ட்ரெஸ் போட்டு, அந்த கண்ணாடி கூட்டுக்குள்ள வச்சு நல்ல லைட் எல்லாம் போட்டுவோம். நம்ம நடந்து போவோம். திடீர்னு நம்ம இந்த பொம்மைய பார்ப்போம். பொம்மைய பார்க்கக்கூடிய அது ஜென்ஸ் ஆனாலும், லேடீஸ் ஆனாலும், நல்லா இருக்கு இந்த சாரி இல்லைன்னா நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு வாங்கலாமே. உள்ள கடைக்குள்ளே போறோம். அந்த ட்ரெஸ் வாங்கி நம்ம வெளியே வந்து, அடுத்த நாள் நம்ம இதே ட்ரெஸ் போட்டு நடந்து போட்டுருக்கோம். எந்த மனுஷனும் நம்மள திரும்பி பார்க்க மாட்டான். பார்க்க ஆனா, அந்த கண்ணாடி கூட்டுக்குள்ள இருக்க நம்ம அவ்ளோ ரசிச்சு பார்த்து தான் உள்ளே போயிருக்கோம். வாங்கணும்னு பிளான் கிடையாது. கையில காசு கிடையாது. ஆனாலும் போய் வாங்கிட்டு வெளியே வந்திருக்கோம். இது நம்ம அணிஞ்சு அழகா அதே மாதிரி ஃப்ளீட்டெல்லாம் எடுத்து தான் வெளியே போறோம். நம்ம மேலே யாரும் பார்க்கறது கிடையாது. ஒரு மனுஷன் கூட திரும்பி பார்க்கல. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு கோவம் வரும். ம். இப்போ மோகம் அப்படின்னு சொல்றது, அந்த டெக்ஸ்டைல் ஷாப் ஓனருக்கு ஒரு அல்லனா அதனோட மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு ஒரு ஐடியா இருக்கும். இந்த பொருள் விக்கணும். ம். அதுக்கு ஒரு பொம்மைய தயார் பண்றாங்க. ம். அது ஒரு லைட்டு செட் பண்றாங்க. அழகா ஃப்ளீட் எடுத்து அது கட்டுறாங்க. அப்போ அங்க ஒரு மோகம் அப்படின்னு ஒரு அவஸ்தையில இவன் போய் சேர்ந்திருக்கு. ம். டெக்ஸ்டைல் ஓனர் "ஏய் வா இந்த சாரி வாங்க" சொல்லவே இல்ல. அந்த சிச்சுவேஷன் அவனுக்கு அதில மோகம் உருவாக்கியிருக்கு. ஆனா வாங்குறதுக்கு முன்னாடி இவன் திங்க் பண்ணியிருக்கணும். அந்த பொம்மையோட ஸ்ட்ரக்சரா எனக்கு அல்ல. ம்.
பொம்மையோட ஹைட் எனக்கு இல்ல. ம். பொம்மையோட கலர் எனக்கு இருக்கா? இல்ல. அப்போ என்னோட கலருக்கும் அந்த கலரும் மேட்ச் ஆகும். இது எதுவுமே பார்க்க மாட்டேன். திடீர்னு பார்த்து ஏதோ ஒரு ஈர்ப்பு விஷயத்தில் நம்ம போய் பெட்டு அதுதான் மோகம். ஆ. അതും മനസ്സോടെ വൃത്തികളിൽ വരും. യോഗശാസ്ത്രത്തിൽ ചൊല്ലുക പഞ്ചവൃത്തികൾ. അപ്പോൾ കാമ, ക്രോധ, ലോഭ, മോഹ, മതം, ഗർവം. ഞാൻ താ കാമ, ക്രോധ, ലോഭ, മോഹ, മതം, മാത്സര്യം, കോമ്പറ്റീഷൻ എല്ലാത്തിലും മത്സരം. பக்கத்து வீட்டுக்காரன் பையன் 75 மார்க் வாங்கினா என் பையன் 80 வாங்கினான். அந்த ஒரு காம்படிஷன் கட்டாயமா நம்ம வீட்டில் கண்டென்மெண்ட் என்ற யோகசாஸ்திரங்களுடைய திருப்தி தபஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வாழ பழகணும். நம்ம வீட்டில் 39 இன்ச்சு டிவி அழகாக பார்க்கலாம். பக்கத்து வீட்டில் 59 இன்ச்சு டிவி வாங்குவோம். திடீர்னு இந்த 39 இன்ச்சு மேலே நமக்கு ஆசையை விட்டு அது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு அந்த மல்சர புத்தி. இதிலும் பார்க்கலாம் படம், அதிலும் பார்க்கலாம். வாங்கலாம் தப்பில்ல. உனக்கு அதுக்குண்டான தகுதி, அதுக்குண்டான வருமானம் வரும். கட்டாயமா நீ வந்து 62 இன்ச்சே வாங்கிக்கோ. ம். தப்பில்ல. பட் அடுத்தவனும் வாழ்றதான்னு சொல்லிட்டு நம்ம வாழணும் அப்படின்னு ஈகோ பேஸ்டு மல்சரத்துக்கு போகக்கூடாது. ம். காம, ക്രോധ, ലോഭ, മോഹ, മത, മാത്സര, டெம்பு. என்னால மட்டும் தான் முடியும். ம். என்னாலயும் முடியும். தப்பு கிடையாது. பட் என்னால மட்டும் தான் இது முடியும். மத, மால்சரிய, டெம்பு, ஈர்ஷ்யா, அவமதிப்பு. ம். இந்த அவமதிப்புன்னு சொல்லக்கூடிய இது வந்து ஆச்சாரியாஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, குருமார்களோட வார்த்தைகளே குருமார் தான் மாதா, பிதா எல்லாருமே தான். அப்பா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க. நான் எதுக்கு கேட்கணும்? அவமதி நான் தான் படிச்சிருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியுமே. பட் அர்ஜுன் அப்படி சொல்லவே இல்ல. ஆ. அர்ஜுன் சொல்லவே இல்ல. இந்த 8 அஷ்டராகங்களை நீ ஓவர் கம் பண்ணு. எங்க? ம். தத்துவமசி தான் பொருள். ம். அத்வைத வேதாந்தம் பகவான் ஐயப்ப சுவாமி சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீ அஷ்டராகங்களை ஓவர் கம் பண்ணு. 8 5 பஞ்சேந்திரியாஸ் சென்ஸ் ஆர்கன். ம். பஞ்சேந்திரியங்களுக்கு அதீதனாகணும். இந்திரிய அதீதனாவு. கண்ணு, காது எல்லாமே விட்டு நீ வெளியில் வா. ஓகே. அப்போ 8 5 13. 13. திரு குணாஸ் தமோ குணம், ரஜோ குணம், சத்துவகுணம் குணாதீதனாகு நீ. எந்த ம். அதனால தான் சபரிமலைக்கு மாலை போடும்போது கருப்பு வஸ்திரம் தான் போடணுமான்னு கேட்டனா, கருப்புன்னா எனக்கு அறிவில்ல. அறியாமையில் இருக்கும். இங்கே யூசுவலாக என்ன சொல்லுவோம், குருசாமி காவி கட்டலாம், கன்னிசாமி வந்து அப்படியெல்லாம் கிடையாது. ம். எல்லாருக்கும் கருப்புன்னா அது ஒரு சிம்போலிக்காக சொல்கிறாங்க. ഞാൻ அறிவு கிடையாது. அந்த ஞானப்பிரகாஷ் ஐயப்பனை தரிசனம் பண்ணும்போது எனக்கு அறிவு கிடைக்காது. இதிலிருந்து ഞാൻ வந்துட்டு ஞானியாக மாறும். அப்போ 8 5 13 ம். 3 குணங்கள் +2 வித்யா அண்ட் அவித்யா. யோகசாஸ்திரம் சொல்லக்கூடிய கிளேசத்தில் வரக்கூடிய வித்தியும் கிடையாது, அவித்யை. அவித்யன்னா அஜ்ஞானம், வித்யன்னா ஞானம். இது ரெண்டும் கிடையாது. எனக்கு விஞ்ஞானம் இருக்கு, பகுத்தறிவு இருக்கு. ம். அப்படி திங்க் பண்ணும்போது 18 தாண்டியாச்சு. இந்த 18 விஷயம் தாண்டி வரும்போது ஞான் உனக்குள்ள தான் குடியிருக்கும்னு உனக்கு தெரியும். தத்துவமசி. தத்தாத்திரேயருடைய யோக சாஸ்திரமா? இன்னொரு ஒரு நூல் படிச்சவங்க. நீங்க சொல்றது எனக்கு அப்படியே போயிட்டு அவர் சொல்லிட்டாரு, "நான் குரு இல்ல." இது இது இருக்குமே, நிர்வாண சதகம்ல இவரு சொல்றார்ல, "நான் குரு இல்ல, நான் சிஷ்யன் இல்ல." நான் வந்து அட்டகாசமா இருக்கும் அந்த நிர்வாண சதகம் படிக்கும்போது. இப்ப நீங்க சொல்லும்பொழுது, இது நானா? இல்ல. இது நானா? இல்ல. இது நான் இந்த 18யும் தாண்டி படிப்பும், அறிவும் இல்ல, அறிவல்லாத தன்மையும் இல்ல. அதற்கும் அப்பாற்பட்டு எல்லாமான ஒரு தன்மை நான்னு சொல்லக்கூடியது தான் டிரான்ஸ்பரண்டா அங்க போய் ஆ. சேரும்போது தெரியும். தத்துவமசி. தத்து. அது நீதான். உனக்குள்ள தான் இருக்க. அதுதான் அத்வைதம். ம். அது சாதாரண விஷயமா? சாதாரண விஷயம் தான் எல்லாரும் அடைஞ்சிருக்கோம். பட் உன்னாலே முடியுமா? கரெக்ட். நம்ம எல்லாரும் சொல்லி இதெல்லாம் சாதாரணம். என்ன பசங்க சொல்லு எனக்கு இல்ல ரிஸ்க் இல்ல. ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி தான் மாஸ்டர் சொல்ற மாதிரி. அந்த ரிஸ்க் உன்னால ஃபேஸ் பண்ண முடியுமா? சும்மா வாய் பேச்சுக்கு சொல்லுவோம். ம். அஷ்டராகங்கள் உன்னால தாண்ட முடியும். அதனால தான் விரத காலகட்டத்தில் 48 நாளோ, 41 நாளோ, 51 நாளோ, ஈவன் ஒரு நாள் எடுத்தா கூட அந்த விரதத்தில் இந்த அஷ்டராகங்களை உன்னாலே ஓவர் கம் பண்ண முடியுமா? ம். மாலை போட்டிருக்கோம். அப்படி ஃபோனில் பேட் வேர்ட்ஸ்லேயே திட்டிட்டு இருப்போம். கரெக்ட். அப்புறம் எதுக்கு மாலை போட்டதில் என்ன பிரயோஜனம்? கரெக்ட். அது அஜ்ஞானம் தான். அந்த அவித்யை தான். ம். அந்த ஞான சம்பாதனத்துக்கு உண்டான அறிவு உனக்கு இனியும். ம். பட் இந்த 48 நாளோ 51 நாளோ நீ விரதத்தில் இருக்கும்போது உனக்கு நீயே உன்னை ட்ரெயின் பண்ணுவோம். கரெக்ட். ஐயோ நேற்றைக்கு வரைக்கும் பச்சை தண்ணி சூடு தண்ணி குடிச்சிட்டு நினைக்கிறேன், பச்சை தண்ணி குடிக்கிறோம். நேற்றைக்கு வரைக்கும் நான் ஒரு 8 டீ குடிச்சிட்டு இருந்தேன், என் டீயே குடிக்கலையே. ம். நேற்றைக்கு வரைக்கும் அசைவம் சாப்பிட்ருந்தேன், இன்னைக்கு அசைவம் அப்போ கேட்கலாம், மாலை போட்டால் தான் அசைவம் சாப்பிடக்கூடாதா? அதில் குணாதீதன் அப்படின்னு ஒரு அவஸ்தை வருது. ம். அசைவம் தமோ குணத்தில் இருக்கக்கூடிய ஃபுட்டு. ம். ரொம்ப ஃப்ரைடு ரஜோ குணத்தில் இருக்கும். சத்துவகுணம் ரொம்ப இதுவும் வேண்டாம். குணாதீதனாகு நீ. இது எதுவுமே வேண்டாம். கலர்லெஸ்ஸான ஒரு ஃபுட் எடுத்துக்கோ. அதனால தான் இன்னைக்கு வந்துட்டு அப்படி கிடையாது. ஐயப்ப பூஜை நடக்கும்போது மஷ்ரூம் பிரியாணி சர்வ் பண்ணுறாங்க. அன்னதானம். ம்.
ஆமா. இன்னைக்கு எல்லா ம். அன்னதானமே கோயில் எல்லாமே எல்லாமே பிரியாணி ஆச்சு. அது எங்கேருந்து அந்த எல்லாம் ஒரு இந்த கான்செப்ட் வந்ததுன்னே தெரியல. உப்பு, புளி, காரம் இல்லாம தான் குடுக்கணுங்கிறது தான் கோயிலினுடைய இதே. இன்னைக்கு பூரா பிரியாணி தான் பிரியாணி குடுத்துக்கிட்டு தான் போடுறோம். பிரியாணி தான் போடுறோம். அது நம்ம கோவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆனா கோவில் அன்னதானத்துக்கு வெறும் சாதமும், மோரும், ரசமும் போட்டா யாருமே வரமாட்டேன். கரெக்ட், டொனேஷன் கிடைக்காது. கரெக்ட். அதுதான் உண்மை. அதான் பிரச்சனை. ஸோ அத்வைதம்னு சொல்றது ஒரு வார்த்தையில் சொல்றதோட 2 அல்ல. நானும் பகவானும் ஒண்ணு. அந்த பகவான்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை, சைதன்யம் எனக்குள்ள தான் இருக்கு. எனக்குள்ள தான் அந்த சைதன்யம் இருக்குன்னு நான் உணர வேண்டும்னா, இந்த 18 தத்துவங்களை நம்ம தாண்டி வரணும். ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க அந்த குணங்கள பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? சத்வகுணம், ரஜோகுணம், ரஜோகுணம். தமோகுணம். இந்த குணங்கள கூட நம்ம பகவத்கீதையில வந்து விளக்கம் குடுத்துருக்காங்க. 17வது சாப்டர். ஓகே. கம்ப்ளீட்டா குணம். ம். இன்னைக்கு அ பெருசா சர்ச்சை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சைக்கோ தெரப்பி அண்ட் யோகா தெரப்பி. ம். அதில தெளிவா பகவானோட வார்த்தைகள் பகவத்கீதையில ஒரு விஷயம் மட்டும் நம்ம எடுத்துட்டு போகாம 17 எக்ஸலென்ட் கேள்வி. எக்ஸலென்ட் கேள்வி. 17வது சாப்டர் கம்ப்ளீட்டா குணங்களை மையமா வச்சு தான் பகவான் வந்து தெரப்பி சொல்லிக் குடுக்குறாங்க. ஏன்னா அர்ஜுனன் பேஷண்ட் தெரப்பி வேணும் அங்க. ம். சைக்காலஜிக்கலா டவுன் ஆ ஆயிருக்காரு. டவுன் ஆயிருக்கு. பிசிக்கலி டவுன் ஆயிடுச்சு. ஆமா. அது முதல் சாப்டர்ல வரும். என் தோள்ல பலமெல்லாம் இதாயிடுச்சு. போகுது. என் காண்டீவத்த கூட என்னால தூக்க தூக்க முடியல முடியல. அப்படின்னு சொல்லக்கூடியது. அதான் வியாதி, ஆதி, ஆதிஜ வியாதி, அநாதிஜ வியாதி. யோக சாஸ்திரத்திலே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிம்ப்டம்ஸ். வியாதி நோய், ஆதி ஸ்ட்ரெஸ், ம். ஆதிஜ வியாதி. இந்த ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு இம்பேலன்ஸ். அதுதான் அர்ஜுனனுக்கு இருந்திருக்கு. ம். இப்போ பகவத்கீதா 17வது சாப்டர்ல குணம் சொல்லும்போது, என்னென்ன மாதிரி குணம் இருக்கு? ஒவ்வொரு குணம் இப்போ ஒரு மனுஷன் எடுக்கக்கூடிய உணவு வச்சுட்டு அவன் எந்த குணத்தில் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ம். அதனால தான் நல்ல ஆயுர்வேத டாக்டர்ஸ் போகும்போதே ஹிஸ்ட்ரி கேட்போம். என்ன ஃபுட் எடுக்கிறீங்க? எல்லாம் கேட்டுட்டு, அந்த குணத்தினால வந்த இம்பேலன்ஸ்னாலே இந்த தோஷா ஏன்னா ஆயுர்வேதா பேஸ்ட் ஆன் த்ரிதோஷாஸ். யோக சாஸ்திரா பேஸ்ட் ஆன் த்ரிகுணாஸ். ம். 2ம் கனெக்டட் தான். ம். இப்போ யோகா தெரப்பி அப்படின்னு ஒரு கான்செப்ட் போகும்போது, எத்தனை யோகா தெரபிஸ்ட்கள் இந்த குணம்னு ஒரு கான்செப்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியல. சரி வீசிங்க இந்த பிராணாயாமம் பண்ணிக்கோ. பேக் பெயினா புஜங்காசனம் பண்ணிக்கோ. அல்ல. அவன் என்ன குணத்தில் இருக்கு? ம். அவன் இது அப்ளிகபிளா? உச்சகட்ட தமோ குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இது யோகாவும், ஆசனமும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, பிராணாயாமமும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அதனால தான் அ நம்ம குருநாதன் மணிகண்டன் அவ்வளோ தெளிவா சொல்றோம். ஆசிரமத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கோம். "நீ உள்ளே வராத. இது ம். சாப்பிட்டா நீ உள்ளே வராத." செல்ஃப் பியூரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஈவன் நாடி சுத்தி பிராணாயாமே 6 மாசத்துக்கு அப்புறம் தான் சொல்லிக் குடுக்குறாங்க. ம். நாடி சுத்தி பிராணாயாமம் வித்தவுட் கும்பகா. ம். வெறும் மூச்சு உள்ள ஆல்டர்னேட் இழு. நாஸ்ட்ரல் பிரீத் மட்டும் சொல்லிக் குடுக்குறது 6 மாசம் அவனுக்கு டைம் கொடு. ஏன்னா 6 மாசத்துக்குள்ள அவன் செல்ஃபா கிளியர் ஆனது. அப்ப ம். குணம்னு சொல்றது வந்துட்டு தமோ குணம் இருக்கு. தமோ குணஸ்தனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ம். நமக்கு இப்போ ஒரு பெர்சன் வருது. இவன் என்ன குணத்தில் இருக்குன்னு நமக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சமைச்ச ஒரு 6 மணி நேரம், 8 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய உணவுகள், பேட் ஸ்மெல் வரக்கூடிய உணவுகள், இது எல்லாமே தமோ குணத்தில தான் வச்சிருக்கும் பகவத்கீதா. ம். ஆயுர்வேதத்தில அப்படிதான். அந்த உணவு சாப்பிடும்போது ஒரு பேட் ஸ்மெல் இருந்துச்சுன்னா, கட்டாயமா அது தமோ குணம் தான். ம். அப்ப அந்த தமோ குணத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஃபுட் தான் பேஸே. அந்த ஃபுட் உள்ளே போகும்போது நமக்குள்ள எப்படி குணம் ரெடி ஆகும்? ம். அந்த கட்டாயம் அந்த உணவ சார்ந்து தான். நல்ல பெட்ரோல் ஊத்தி டிரைவ் பண்ண வேண்டிய ஒரு 2 வீலருக்கு மண்ணெண்ணெய் கலர்ந்த ம். ஃபியூவல் இல்லன்னா டீசல் கட்டாயமா புகை வரும். கண்டிப்பா. என்ஜின் டேமேஜ் இன்ஜின் ஆகும். டேமேஜ். அதே மாதிரி தான் இந்த உணவு எடுக்கும்போது இந்த சிஸ்டம் டேமேஜ் ஆகும் சயின்டிஃபிக். அதனால சொல்ல தமோ குணம் தவிர்க்கணும். ரஜோகுணம் ஸ்பைசி ம். கர்வத்தை உருவாக்கக்கூடிய, கோபத்தை உருவாக்கக்கூடிய ஃபுட்டுகள். சத்துவகுணம் ஈஸிலி டைஜஸ்டட், வெல் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன், அமினோ ஆசிட், புரோட்டீன் எல்லாம் இருக்கக்கூடிய வெல் பேலன்ஸ்டு ஃபுட் சத்துவகுணம். துவைதம் சொல்லும்போது நீ இதுவும் தாண்டி வா. ம். இது தமோகுணம், ரஜோகுணம். அந்த குணம் சொல்லும்போது பூஜைகளில் கூட நமக்கு இந்த குணத்தை பார்க்க முடியும். ம். சன்னியாசிகளில மணிகண்டன் எப்பவுமே சொல்லுவோம். சன்னியாசிய கூட நீ வந்துட்டு குணத்தை வச்சு அடிப்படையில பார்க்கலாம்டா. அவனோட தோற்றத்தை வச்சு. நெறைய கோவில்கள்ல, நெறைய ஆராதனாலயத்தில மிருகபலி பண்றது உண்டு. ஆடு, கோழி எல்லாம் அறுத்து ஆல்கஹால் வச்சு பூஜை பண்ணக்கூடியது. தவறா இல்லையான்னு கேட்டா நமக்கு அது சரி, தவறுன்னு சொல்றதுக்கு நமக்கு நியாயம் இல்ல. அது அவங்கவங்க பர்சன். பட் அங்க தமோ குணமா, சத்துவ குணமா, ரஜோ குணம் நம்ம சொல்லலாம். அது தமோ குணம் பூஜை. ம். அப்போ அந்த மிருகத்தினுடைய கழுத்த அறுத்து அந்த பிளட்ட ஊத்தி அந்த பூஜை பண்ணா அங்க ஒரு தமோ குணம். ஏன்னா ஒரு உயிர் இருக்கு. எடுக்கிறோம். அதே அந்த மாம்சத்தை சமைச்சு பிரசாதமா கொடுக்கறதும் உண்டு. ரஜோகுண பூஜை. இல்லன்னா ரஜோகுண சன்னியாசி. அந்த ரஜோகுண சன்னியாசி நெறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருப்போம்.
தன்னை பத்தி மட்டும் தான் பேசும். அப்ப அந்த ரஜோகுணம் உள்ள இருக்கு. தமோ குணஸ்தன் ரொம்ப டவுன். அவனோட ஃபுட் ஆனாலும் சரி, பூஜை ஆனாலும் சரி, சம்பிரதாயம் ஆனாலும் சரி, அவரே வந்துட்டு கொஞ்சம் சேவை பண்ணிட்டு தான் பூஜைக்கு உட்காருவோம். ம். ஏன்னு கேட்டோம்னா, அந்த சக்திக்கு ഞാൻ கொடுக்குறோம். சக்தி எனக்குள்ள பியூட்டி சக்தி எனக்குள்ள இருக்கு. அந்த சக்திக்கு ഞാൻ கொடுக்குறோம்னு சொல்லிட்டு, அந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த குரு, அவரு அந்த தண்ணி அடிச்சுட்டு தான் அவர் அந்த பூஜைய பண்ணும். அது அப்ப தமோ குணத்துல தான் இருக்கும். ரஜோகுண சன்னியாசி எப்பவுமே 10 விரல் 12 விரல் ரிங்கி போட்டிருக்கும். ஒரு விரல் 2 எண்ணம் போட்டுருவோம். அப்படி அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வெளியே தெரியிற மாதிரி போட்டிருப்போம். அது பேசக்கூடிய அத்தனை அகம்பாவ வார்த்தைகளா இருக்கு. அவர் எடுக்கக்கூடிய உணவுகள் இப்ப இந்த சோ கால்டு மஷ்ரூம் சம்திங். அப்ப மஷ்ரூம் வெஜ்ஜா, நான் வெஜ்ஜான்னு ஒரு கொஸ்டின் வரும். அதில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், ம். ரஜோகுணத்தை உருவாக்கக்கூடிய பொருட்கள். அப்ப அது ரஜோகுண சன்னியாசி. சத்துவகுணஸ்தன். சத்துவகுணஸ்தன் பூஜை பண்ணுவோம். என்ன எனக்கு ஒண்ணும் தெரியாது சுவாமி. அவன் சொல்றான், நான் பண்றோம். ஒண்ணுமே இல்ல. அவருக்குன்னு தெரியும். ஐடென்டிட்டி கிடையாது. அவன் சொல்றான். இந்த குணாதீதன் ஒரு அவஸ்தையில் போகும்போது, சத்துவகுணஸ்தன் என்ன சொல்லும்? கடவுள் கொடுத்தாச்சு, நான் செய்றோம். இல்லன்னா கடவுளுக்காக ഞാൻ பண்றோம். குணாதீதனோட அவஸ்தையில் வரும்போது, ഞാൻ எங்க செஞ்சேன் எனக்கு தெரியாது. ம். ஞானம்ங்கிற வார்த்தை அங்க இருக்காது இல்லைங்களா? இருக்காது. அந்த குணாதீதன் தான் இந்த 18 படியில இந்த 3 குணம். ம். அந்த அவஸ்தைக்கு போய் சேரும்போது ஆட்டோமேட்டிக்கலி தத்துவமசியும், அத்வைதம் அவனை உணர வைப்போம். இந்த ம். பிரம்மம்னு சொல்றதோ, சைதன்யம்னு சொல்றதோ, பகவான் சொல்றதோ உணர வைப்போம். அவன் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. அவனுக்குள்ள எதுவுமே கிடையாது. நான் அப்படின்னு ஒரு போதமே விட்டவன் வெளி. சத்துவகுணமுமே கிடையாது. ம். குணாதீதனே ஆயிடுச்சு. குணத்துக்கு அப்பாற்பட்டவன் ஆயிடுச்சு. ம். இது வந்து 17வது சாப்டர் கம்ப்ளீட் அதுதான். இப்ப இவர் சாப்டர் எடுத்து படிச்சா கூட, இப்ப இன்னைக்கு ஆயுர்வேத ஸ்டூடண்ட்ஸ், யோகா தெரப்பி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியா படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ், நல்லா சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஹெட் எல்லாம் இந்த ஒரு 17வது சாப்டர் யோகா தெரப்பிக்கும், ஆயுர்வேத தெரப்பிக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னா வியாதியோட மூல காரணமே குணத்தில் வரக்கூடிய இம்பாலன்ஸ்ன்னு தெரியும். இந்த ஆதிஜ வியாதி, அநாதிஜ ம். கட்டாயமா இருக்கு. 17வது சாப்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் குணத்தை சம்பந்தப்பட்டது. இப்போ இதுல வந்து கிருஷ்ணர் ஒரு ஒருங்கிற இடத்துல நிறைய இடத்துல அவரு சொல்றது உண்டு. என்னன்னா, "அர்ஜுனா உன்னுடைய எல்லா செயல்களையும் என்னிடம் சமர்ப்பிச்சிரு. ஆ செயல மட்டும் செய். அதற்குண்டான அந்த வினை, அந்த ரிசல்ட்ட வந்து என்கிட்ட விட்டுறத நான் பார்த்துக்கிறேன். நீ வேலைய மட்டும் செய். மித்தத நான் பார்த்துக்கிறேன். நீ எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு. மித்தபடி உன்னோட இத செய். உனக்கு என்ன வரணுமோ அது வருதுன்ட்டு." இப்ப இத ஒரு வகையா அணுகக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க உண்டு. எப்படி அணுகுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, கிருஷ்ணர்ங்கிற ஒருத்தர் வந்து இருக்கிறதாகவும், அவர்கிட்ட அத எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறதாகவும், ஸோ எல்லாத்தையும் கிருஷ்ணர்ங்கிற ஒரு பொருள்கிட்ட ஒப்படைச்சிட்டு, நான் என்னுடைய வேலைய செய்றேன் அப்படின்ட்டு. அப்ப இது அத்வைதம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய வாதத்திற்குள்ள ம். செல்லக்கூடியவர்கள் உண்டு. இது ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல நம்ம மிஸ்கன்செப்ஷன்னு சொல்லும் இல்லையா? நீ எல்லாம் செஞ்சு முடிச்சு ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ என்கிட்ட ஒப்படைக்கணும். ம். நீ எதுவுமே புஸ்தகமே தொறந்து படிக்கல. காலைல பூஜை பண்ணியாச்சு. எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரக்கூடாது. கர்மண்யேவ அதிகாரஸ்தே பலேஷு கதாஜன. நீ கர்மம் செய்யணும். ம். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஒப்படைக்க. ம். நீ முறைப்படியா எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நீ ஒப்படைச்சிட்டு உன்னை ഞാൻ காப்பாத்துறேன். நீ ம். எதுவுமே செய்யாம நான் உன்னை காப்பாத்துறேன்னு பகவான் சொல்லவே சொல்லல. சொல்லல. அ. நீ செய், அது செய், இது செய். அப்படியே அர்ஜுனனை அப்படி ப்ரமோட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ம். எதுவுமே முடியாது, எதுவுமே முடியாது. எனக்கு அது வரும். நான் என்னோட ரிலேட்டிவ்ஸ்ன பெந்து ஜனங்களை கொலை செஞ்சா எனக்கு அந்த தப்பு வரும் இல்லையா? நீ ஏன்டா கவலைப்படுற? நீ என்கிட்ட ஒப்படைக்க. பட் நீ செய்ய ஏன் நீ செய்யணும்? நீ க்ஷத்ரியன். க்ஷாத்திர வீரியம் இருக்கு. உன்னோட டியூட்டி நீ பை பர்த்தே உன்னோட டியூட்டி என்ன? இந்த தர்மத்தை புரொடெக்ட் பண்ண வேண்டியவன் நீ. கொலை செய்யணும்னு சொல்லவே இல்ல. கரெக்ட். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பகவத்கீதையில வந்து பகவான் கொலை செய்ய சொல்லவே இல்ல. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய ஆததேயி வதே ந தோஷ. സ്വധർമ്മം. നീ സ്വധർമ്മം ചെയ്. ம். ക്ഷത്രിയനോட സ്വധർമ്മം என்ன? ஒரு போலீஸாரனோட டியூட்டி என்ன? தவறுகள் நடக்காம காப்பாத்தணும். காப்பாத்தும். தவறுகள் நடக்கிற வரைக்கும் சிக்னல் பாயிண்ட்ல அவர் பார்த்துட்டே இருக்கோம். 2 பேரும் சண்டை போடுறாங்க. டிராஃபிக்கில் வந்து டிராஃபிக் வயலேஷன் 2 பாசஞ்சர்ஸ் சண்டை போடுறாங்க. இவரெல்லாம் பார்த்துட்டு நிக்கிறேன். அடிதடியாகி ஒருத்தன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இந்த போலீஸார் அங்க போய் பார்ப்பாங்க. ம். அல்ல. அந்த தவறு அங்க நடக்கும் அப்படின்னு வரும்போது இம்மீடியட்டா அவர் அங்க அவதாரம் பண்ணணும். ம். பகவான் அதான் சொல்றாங்க. ஸ்வதர்மே நிதனம். நீ உன்னோட தர்மம் செய்யும்போது, உன்னோட டியூட்டி செய்யும்போது உனக்கு நிதனம், உனக்கு அழிவு ஏற்பட்டால் ஸ்ரேயஸ். அது கூட ஸ்ரேயஸ் உனக்கு. ஏன்னா பிகாஸ் நீ பிறந்ததே வந்துட்டு தர்மத்தை யுத்தத்துக்கு அந்த பகவான் சொல்லவே இல்ல. ம். அதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. இந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகத்தான் நீயும் ஞானும் இருக்கோம். உன்னை வச்சு நான் செய்யறோம் இந்த விளையாட்டு. அந்த ஒரு இதுவும் இருக்குல்ல. இங்க 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 எதுவுமே இல்ல. இது எல்லாமே நான் செய்றது தான். அதிகாரி பாவம் அடிச்சு அ, பேசுறாங்க. அ. அது வரைக்கும் கொஞ்சம் சாஃப்ட்டா தான் அவர் சாஃப்ட்டா இருக்கும்.
அந்த சாப்டர்ல எல்லாத்தையும் நொறுக்கிருவாரு. இருக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, நீ எல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ருவாரு. கோபம் எப்படி கோபம் பெரியும். கால் சொல்லிட்டே இருக்கும். இந்த பையனுக்கு மண்டையிலே ஏறல. ஆமா. ஏறி ஏறி கடைசியில அவருடைய எல்லா கண்ட்ரோலும் போயிட்டு தான். நான் சொல்றேன் நீ கேளு. உனக்கு என்ன பிரச்சனை? ம். அதுல விஸ்வரூபத்த எடுத்ததும் அவரு அது விஸ்வரூபத்துக்கு முன்னாடி தான் இந்த முன்னாடி கான்வெர்ட். நீ கேளு கேளு தம்பி. கேட்கவே மாட்டேன். பகவானுக்கு அந்த அதிகாயி பாவம் அர்ஜுனன் உருவாக்கி கொடுக்குறாங்க. நான் அப்படி ஒரு ரூபம் அங்க வேணும் இல்லையா? கோபம் வரணும் இல்லையா ஆச்சாரியனுக்கு? இன்னைக்கு குருமார்களுக்கு கோபம் வருதில்ல. அதுதான் இன்னைக்கு ஜெயில்களில அவ்வளோ தூரம் யூத் போய் நிற்கிறது காரணம் சரியான குருமார்கள் இல்லாம இருக்கலாம். இல்லைன்னா நம்மளோட ஃபெடரல் லோ சிஸ்டத்தில் பனிஷ்மெண்ட் ஐடியல் பனிஷ்மெண்ட் வைக்கிறது இல்லை. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஸ்கூலிலும் இல்லை. அந்த கரெக்ஷன் அப்படி இருந்தால் இந்த பசங்களை வந்து சேனோ ட்ரக்ஸ்னு ஒரு போர்டு வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு அடிச்சு பேசுகிறாங்க. நீ இதுதான் செய்யணும், இப்படி செஞ்சுதான் ஆவணும். ஏன் செய்ய முடியாது? எனக்கு வாய்ஸே மாறுது. அங்கே கரெக்ட். ஸ்லோகம் படிக்கும்போது சாஸ்திரம் படிக்கும்போது தெரியும் பகவானோட குரல் மாறுதாங்க. அப்போ தான் அர்ஜுனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தம்பி டைம் ஆயிடுச்சு தம்பி, ஸ்கூலுக்கு போனோம், எந்திரின்னு பையன்ட்ட அப்பா சொல்லிட்டு கேட்க மாட்டேன். எந்திரடா அப்படின்னு சொன்னா டக்குன்னு அவனுக்கு அந்த கண்டிஷன் வராங்க. அது வரைக்கும் அப்பா தானே கூப்பிடுறேன், பிரச்சனை இல்லை. இனி கொஞ்சம் கூப்பிடலாங்க. அவருக்கு ஒரு செல்லம் எந்திரித்தெல்லாம் எல்லாம் காலையில் கூப்பிட்டு பார்த்தாச்சு. இந்த செல்ல வெல்ல அனகா குடாகேசா பரந்தபா எல்லா செல்ல வார்த்தைகளும் பகவான் பயன்படுத்துகிறாங்க. அப்பவும் பையன் நல்லா கம்பளியை போட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு கோபம் வந்துருச்சு தான் எந்திரடா அப்படின்னு சொல்லும். வாய்ஸ் மாறி டக்குன்னு எந்திரிச்சு. இதுதான் இங்கே பகவான் சொல்லி சொல்ல போனால் அது ஹிப்னோதெரபி டெக்னிக் இல்லையா? கரெக்ட் கரெக்ட். மந்ததையில் இருக்கக்கூடிய வாய்ஸ் மாடுலேஷனில் வந்துட்டு அர்ஜுனன் புரியறாங்க. ஓ, பகவானுக்கு கோபம் வந்ததுனால என்கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்கு. அர்ஜுனனுடைய பியூட்டி தனக்குள்ள ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு அர்ஜுனன் உணர்ந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் தனக்குள்ள இருக்க மிஸ்டேக் இல்ல அப்படின்னு தான் நம்மளே நம்ப வைக்கிறாங்க. என்ன மாதிரி கொஞ்சம் ஏஜ்டான ஒரு மனுஷன் ஒரு யூத்திட்ட பேசும்போது அது உங்க பெர்செப்ஷனோட ப்ராப்ளங்கள். நான் 140 தான் போவோம் இந்த ரோட்டில். அவன் குறுக்கு வந்து அது அவனோட விதி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இண்டிகேட்டர் போட மாட்டோம். ஏன் அவன் தெரிஞ்சுக்க வேணும் இல்லையா? இந்த பக்கம் ஒரு ரைட்டு கட் இருக்கு, ரைட்டு போகலாமே நினச்சா ஏன் அவன் வண்டி ஸ்லோ பண்ணல? ஏன் தம்பி நீ இண்டிகேட்டர் போடல? நான் போட மாட்டேன். அப்படி தான் அர்ஜுன் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பகவான் நீ இண்டிகேட்டர் போடு, பின்னாடி வரக்கூடியவன் தெரிஞ்சுக்கட்டும். உனக்கு பிறவிக்கு அப்புறம் உனக்கு அப்புறம் இந்த கதையை பேசுறதுக்கு, இந்த தர்மத்தை பயன்படுத்துறதுக்கு, நீ இந்த தர்மத்தை இங்கே ப்ரொடெக்ட் பண்ணலன்னா நீ ஃபெயில் ஆகும். அப்போ உனக்கு நரகம்னு சொல்லக்கூடிய டிமெரிட் தான். இல்லைன்னா நம்ம ஒரு சில சினிமாவில் பார்க்குறவர் அங்கே புழு பூச்சி அல்ல, உன்னோட லைஃப் என்னோட பேர் அப்படி போயிடும். நீ அந்த ஒரு நல்ல போலீஸ்காரனாக இருக்கோ அந்த ஏன் வந்து இன்றைக்கி ஆர்மி சோல்ஜர்ஸுக்கு ஒரு மரணம் வந்தால் உலகம் ஃபுல்லாக அந்த டெட் பாடி வரக்கூடிய இடத்துல 2 பக்கமும் வந்துட்டு அந்த டெட் பாடியை பார்த்து நமஸ்காரம் சொல்கிறாங்க. அவன் தர்மத்துக்காக போரடித்து அவனோட பிராணன் போயிருக்கும். இங்கே வந்து தர்மம் அதர்மம் விளையுதுன்னு தெரிஞ்சும் அந்த அதர்மத்தை பார்த்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போடுவோம் அல்ல. அப்போ தர்மம் ஸ்தாபிக்க வேண்டிய டியூட்டி அர்ஜுனனுக்கு இருக்கு. தர்ம யுத்தம் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே தான் பியூட்டிஃபுல்லாக திருதராஷ்டிரக்கும் சஞ்சயனுக்கும் வரக்கூடிய சம்வாதத்தில் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்திரம்னு சொல்கிறது என்ன? தர்மக்ஷேத்திரம் தான். சரியும் தவிர்த்து அங்கே மோத போகிறாங்க. அப்போ ஜெயிக்க வேண்டியதாரு தர்மம் தான். அப்போ அங்கே கொலை செய்கிறது அல்ல. அதான் திருப்பி பகவான் சொல்கிறாங்க. தர்மத்தை நிலைநாட்டுவது மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு வேலை. ஏன்னா அவர் வந்து நான் சண்டை போடும்போது நான் ஆயுதமே தாங்க மாட்டேன்னு முன்னாடி பீஷ்மருக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கும் பொழுது பீஷ்மர் அம்பா எஞ்சி தள்ளிடுறாரு. இது மேலே டக்குன்னு அந்த சக்கரத்தை எடுத்துகிட்டு ஓடணுன்னு அர்ஜுனர் காலில் விடுவணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல சத்தியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல நீ இறங்கி வேலை செஞ்சே ஆகணும். ஏன்னா அது அந்த இடத்துல சத்தியம் நிலைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக எவ்வளோ ஒரு இது வந்து நம்ம அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கலைன்னா அதுக்குள்ளே இருக்க அந்த பேலன்ஸ் நமக்கு தெரியவே தெரியாது இல்லைங்க. ஒரு குடும்பத்துக்காக ஒரு ஆளை பலி கொடுக்கலாம், ஒரு நாட்டுக்காக ஒரு குடும்பத்தை பலி கொடுக்கலாம். தகப்பன்மார்கள் உண்டு இல்லைங்களா? என்னுடைய பையன் வந்து தவறான ஒரு பாதையில் போகிறான், அதனால என் பையனை நான் தான் கொண்டுட்டேன்னு சொன்ன தகப்பன்மார்கள் உண்டு. அது இன்னைக்கு நம்ம கௌரவ கொலையாக அல்லது ஜாதி கொலையாக சொல்கிறோம். எல்லாம் அவனாலே அந்த குடும்பம் அல்லது இனி ஒரு குடும்பம் பாதிக்கப்பட போகுதுன்னு தெரிஞ்சுன்னா சொந்த மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், கொலை செய்கிறது உண்டு. என்னது நான் நியூஸில் பார்த்துருக்கேன். தீவிரவாதத்திற்கு என்னுடைய பையன் போயிட்டான். ஏன் உன் பையனை கொண்டுன்னா அவன் தீவிரவாதத்திற்குள்ளே போயிட்டான், ஒரு நாடே நாசமாக போயிடும், எனக்கு பையன் முக்கியம் இல்லைன்னு கொலை பண்ணேன். டெட் பாடியை பார்க்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் இருக்கு. உண்டு உண்டு. பையன் தப்பு பண்ணியிருக்கோம், ஆனால் அதனால எனக்கு அந்த பையனோட டெட் பாடியை பார்க்க வேண்டாம்
பகத்சிங்க்கு வந்து எங்க அம்மாட்ட கேளு அப்படின்னு பகத்சிங் சொன்னோன்னே, அப்படி ஒரு மன்னிப்பு வாங்கி என் பையன் வந்ததுன்னா, எனக்கு என் பையனே தேவையில்லன்னு சொன்ன அம்மா தானே ஆ வித்யாவதி தேவி. அதனால தான் பகத்தோட இன்னைக்கு நம்ம பகத்தினே பேசணும்னா அந்த ஒரு வார்த்தை தானே. கரெக்ட், கரெக்ட். ஒரு சீக்கிய சம்பிரதாயம் முழுக்க அந்த அவருங்க தாயினோட இதுக்காக தாடியும் இதையும் அழிச்சதாக சொல்லப்பட்டது. எனக்கு புல்லரிக்குது. ஏன்னா அர்ஜுனன் இன்னைக்கே அ யூனிவர்சிட்டி வந்திருக்கு. இந்தியன் ஐகேஎஸ் வந்ததுனால இந்த சம்பிரதாயங்கள் எகெயின் பேக் டூ நார்மல். எல்லா சம்பிரதாயம் மாடர்ன் எஜுகேஷன் வித்தின் ஒரு 5 இயர்ஸுக்குள்ள இந்தியாவிலுடைய அத்தனை காலேஜுகளிலும் இந்த அத்தனை சாஸ்திரங்களும் கம்பல்சரியா படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஏன்னா, எங்க ஆப்சென்ட் ஆயிருக்கோ, நம்ம சாஸ்திரங்கள மட்டும் தான் சொல்லிக் குடுக்குறது. மிச்சம் எல்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க. கரெக்ட். இந்த சாஸ்திரத்தினுடைய அபாவம், சாஸ்திரம் இல்லாததுனால வந்த விபத்துன்னு எஜுகேஷனலிஸ்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. மாடர்ன் சைக்காலஜிஸ்ட் ஆகட்டும், வெல் விஷர்ஸ் இந்த கண்ட்ரியோட வெல் விஷர்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. எங்க பசங்கள் இன்னைக்கு பார்த்தா என்ன நாலேட்ஜ்? இப்ப எங்கள்ட்ட எல்லாம் சின்ன வயசுல 4 மணி நேரத்தில் பண்ண வேண்டிய ஒரு ஹோம்வொர்க் இன்னைக்கு ஒரு பையன் 4 நிமிஷத்தில் பண்றான். அதனால தான் பூஜ்ய சின்மயானந்த சுவாமிஜி சொல்லும், இளைஞர்களே வந்து யூஸ்லெஸ்ன்னு சொல்லாத, யூஸ்டு லெஸ்ன்னு சொல்லு. ம். பசங்களே பயன்படுத்துறதே இல்ல. ம். பசங்களே பயன்படுத்துனா அவனுக்கு இருக்கக்கூடிய திறமையை இன்னைக்கு பயன்படுத்த இந்த நாட்டோட அதனால இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் நிறையா நைபுண்யா ம். அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க்குகள் எல்லாம் அகாடமிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ம். So, இன்னைக்கு யூத்துக்கு பகவான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வைஸு பகவத்கீதா அர்ஜுன விஷாதத்திலிருந்து ஆரம்பித்து 18 வரைக்கும் கொண்டு வரும். சாப்டர் பை சாப்டர். ஒரு காலேஜ் ஒரு செமினார் நடத்தலாம். அர்ஜுன விஷாத யோகத்தில் மட்டும் செமினார் நடத்தலாம். செகண்ட் சாப்டர் சான்ஸ்லெஸ் ம். சாங்கியா ஃபிலோசஃபி. பகவத்கீதையில் சாங்கியா ஃபிலோசஃபி சர்ச்சை பண்ணலன்னா பகவத்கீதை நம்ம கை வைக்கலன்னே அர்த்தம். ம். அதிலும் 62, 63 ஸ்லோகாஸ். இன்னைக்கு கூட அத்தனை ப்ராப்ளத்துக்கும் ஆன்சர் அதிலே இருக்கும். ध्यायदो विषयान् पुंसः सङ्गस्तेषु उपजायते सङ्गात् संजायते कामा कामात् क्रोधोऽभिजायते क्रोधात् भवति सम्मोह सम्मोहात् स्मृतिविभ्रमः ஸ்மிருதிப்ரம்சாத் புத்திநாசா புத்திநாசாத் பிரணஷ்யதி. ஒரு சில உச்சரிப்பு தவறாக வந்திருக்கலாம், மன்னிக்கலாம். பியூட்டிஃபுல். இன்னைக்கு அத்தனை ப்ராப்ளத்துக்கும் ஆன்சர் 2 ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சாச்சு. தியாயதோ விஷயான் பும்சகா. விஷயம் சென்ஸ் ஆர்கன் தரக்கூடிய இன்ஃபர்மேஷன் விஷயம். அதில் ஈடுபடக்கூடிய மனம் பர்சன். தியாயதோ விஷயான் பும்ச சங்கஸ்தே அதில் ஒரு சங்கம் உருவாகும். இப்போது கண்ணு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, நீ அழகான ஒரு விஷயம் பார்த்துருக்கோம், அழகான விஷயமா கண்ணு கொடுத்த இன்ஃபர்மேஷனில் ஒரு சங்கம், நமக்கு ஒரு ஆசை அங்கே உருவாகும். காதாக இருக்கலாம், கண்ணாக இருக்கலாம். அப்போ சென்ஸ் ஆர்கன் கொடுத்த ஐம்புலங்கள் கொடுத்த ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் மேலே நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வரும். சங்கஸ்தேஷு பஜாயதே அங்கே வந்துட்டு ஒரு அட்டாச்மெண்ட் ஆரம்பிக்கும். சங்காது சம்ஜாயதே காமா. அந்த சங்கத்தினாலே அந்த அட்டாச்மெண்ட்னாலே அங்கே வந்துட்டு காமம் உருவாகும், ஆசை உருவாகும். சங்காத் சம்ஜாயதே காமா காமாத் குரோதோ அபிஜாயதே. அந்த ஆசை அங்கே ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அதனால் கோபம் உருவாகும். குரோதோ அபிஜாயதே. இப்படி அழகா பகவான் கிளாஸிஃபை பண்ணுறான். குரோதோபிஜாயதே குரோதாத் பவதி சம்மோகம். அப்போது ஒரு ஆசை, அந்த ஆசை சங்கத்தில் இருந்து ஒரு ஆசை வருது, அந்த ஆசை ஃபுல்ஃபில் ஆகலை, அது கோபமாக மாறுது. அந்த கோபத்தினால் ஒரு தடுமாற்றம் அங்கே வரும். குரோதாத் பவதி சம்மோகா. ஒரு சம்மோகம் வருது, தடுமாற்றம். என்ன நடந்ததுன்னு இல்லை. சம்மோகா ஸ்மிருதி விப்ரமகா. அந்த தடுமாற்றத்தினால் ஒரு ஞாபக மறதி வரும். என்ன நடந்திருக்கு, எப்போ நடந்திருக்கு, எதுவுமே தெரியல. ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசம். அந்த ஞாபக மறதியினாலே, அந்த அட்டர் கன்ஃபியூஷனாலே புத்தி நாசம் வரும். அந்த இன்டலெக்சுவல் எபிலிட்டி, டிஸ்கிரிமினேட்டிவ் எபிலிட்டி லாஸ் ஆகும். புத்தி நாசாத் பிரணஷ்யதி. பிரணஷ்யதினா சர்வநாசம், சர்வ முழுமையான அழிவு. ஒரு மனிதனோட முழுமையான அழிவுக்கு காரணம் இந்த ஸ்லோகத்தோட ரிவர்ஸ் நம்ம பயணம் பண்ணோம். என்னாச்சு தெரியல சார், சூசைட் பண்ண போகிறோம். ஓகே, வெரி குட், நல்ல வழி எடுத்துக்கோ. அதுக்கு முன்னாடி விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு சூசைட் ரேட்டு பயங்கர அதிகம். ஏன்? அதனை ஹேண்டில் பண்ண தெரியல. அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஹேண்டில் பண்ண. என்ன தம்பி, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கலைங்க, நான் சாக போகிறோம். ரைட். புத்தி நாசாத் பிரணஷ்யதி. அப்போ இவனுக்கு எங்கே போச்சு ப்ரீவியஸ் புத்தி நாசம்? இவனுக்கு எங்கேயோ ஒரு இவனுடைய ஒரு நல்ல பையன், நல்ல அறிவான பையன், அந்த அறிவு எங்கே கெட்டு போச்சு இவனுக்கு? புத்தி நாசாத் பிரணஷ்யதி. அப்போ இந்த புத்தி நாசம் வருவதற்கு காரணம் என்ன? இவனுக்கு ஒரு அட்டர் கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. என்ன கன்ஃபியூஷன் தெரியல. ஞாபகம் மறதி இருக்குது, படித்த விஷயம் மறந்து, லட்சியம் மறந்து. ஹூ ஆமை, நான் யார், என்னோட லட்சியம் என்ன, அது மறந்தாச்சு. அதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு கோபம். கோபத்துக்கு காரணம் என்ன? ஒரு காமம்.
காமம் எங்கேருந்து வந்துருச்சு? என்னோட சென்ஸ் ஆர்கன் எடுத்த விஷயங்கள் ப்ராப்பரா இல்ல. அல்லனா ப்ராப்பரா இருக்கலாம். நான் எடுத்த விதம் சரியா இல்லாம இருக்கலாம். அப்போ ஒரு சங்கத்திலிருந்து புத்தி நாசத்துக்கு போனோம்னா, அது வந்து சத் சங்கமாக இருந்தால், அதனால தான் இன்னைக்கு குருக்குமார்கள்னா, "நீ சத் சங்கத்தில் அட்டெண்ட் பண்ணு." அது துர்சங்கத்தில் தான் அந்த தவறான எண்ணம் எனக்கு வந்திருக்கு. அந்த தவறான எண்ணம் ஃபுல்ஃபில் ஆகாம வரும்போது கடைசியில வந்து புத்தி நாசம் சர்வநாசத்துக்கு போறதுக்கு, ஒரு குழந்தையே சொல்றாங்க, "எனக்கு படிச்சா மனசுல நிக்கிறது இல்ல. ஒரு யோகா சொல்லிக் குடுங்க." இல்லன்னா ஒரு மெமரி யாருக்கும் தியானம் மூலமோ, யோகா மூலமோ இன்கிரீஸ் பண்ணவே முடியாது. இருக்கிறது ஸ்டேபிள் பண்ணலாம். எப்படி? நீ உனக்கு ஸ்மிருதி பிரம்சம் இருக்கா? அதுக்கு காரணம் என்ன? உனக்கு ஒரு கோபம் இருக்கும். அந்த கோபம் எதனால? உனக்கு ஃபுல்ஃபில் ஆகாத ஏதோ ஒரு ஆசை இருக்கு. இந்த ஆசை எங்கேருந்து? இந்த ஸ்லோகத்த ரிவர்ஸ் பண்ண போனா பகவத்கீதை சாங்கியா பிலோசபில பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லோகம். எல்லா யூத்துக்காக ഞാൻ ഇത് டெடிகேட் பண்றோம். ஓ! நீங்க ஒரு கோர் சைக்காலஜி வந்து இப்ப அப்படியே சொல்லிட்டீங்க. ஒரு ஒரு ஆ. ஒரு ஒரு தெரபிக்கு போனா அவங்க என்ன பண்ணுவாங்களோ, அத அப்படியே ஒரு 2 ஸ்லோகத்துல சொல்லிட்டீங்க பூரா. பகவான் எப்படி அழகா இவ்வளோ ரொம்ப அவனோட ஹிஸ்டரி. இன்னைக்கு மாடர்ன் சைக்காலஜி ஒரு சில விஷயத்தில் ஃபெயில் ஆகுறதுக்கு காரணம் இங்க தான். இந்தியன் அப்ரோச் டூ மென்டல் வெல் பீயிங்க மனசு என்னான்னு கரெக்ட்டா மெஷர் பண்ணது நம்முடைய ம். இந்தியன் சாஸ்திரம். திருமந்திரத்திலே 3000 பாடல்கள் அழகா மனசை பத்தி சொல்லியிருக்கும். ம். தர்மார்த்த காம மோட்சம் திருக்குறள் சொல்லியிருக்கும். இது எதுவுமே நம்ம ரெஃபர் பண்ணாம மாடர்ன் வெஸ்டர்ன் சைக்காலஜி தான். இதில மைண்ட் என்னன்னு கேட்டா, இப்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சைக்காலஜிஸ்ட் மனசு என்னன்னா, அது காக்னிட்டிவ் பிஹேவியர். அந்த பிஹேவியர் தெளிவா மனம் என்னான்னு அழகா சொல்லியிருக்கோம். யோக வாசிஷ்டத்தில் பகவான் ஸ்ரீராமனுக்கும், வசிஷ்டனுக்கும் "மன ஏவ மனுஷ்யானாம் காரணம் பெந்தம்." மனசு தான் காரணம் உனக்கு. ம். அப்ப மனசு என்ன? அதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்கோம். பதஞ்சலி அழகா சொல்லியிருக்கோம். சித்த விருத்தி நிரோதகா. நிரோதா. சித்த விருத்தி. உன்னோட விருத்திகள் மென்டல் மாடிஃபிகேஷன் தான் உனக்கு பிரச்சனையே. என்ன மென்டல் மாடிஃபிகேஷன்? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். அந்த கரணங்களில் வரக்கூடிய மாடிஃபிகேஷன் தான் உனக்கு அங்க மனமே உருவாயிருக்கும். அப்ப விருத்திகளே மாடிஃபிகேஷனை நீ சப்ரஸ் பண்ணாம சப்ளிமேட் பண்ணு. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். இங்க என்ன பண்ணுவோம்? எனக்கு என்ன பிரச்சனை? தியானம் பண்ணு. எதுக்கு? சப்ரஷன் அல்ல. ம். கரெக்ட். நீ வெடிக்கவே அதுனே. ஆ. சப்ளிமேட் பண்ணு. எப்படி பண்ணலாம்? விருத்தயா பஞ்சதய்ய கிளிஷ்டா கிளிஷ்டாக. 5 டைப் ஆஃப் விருத்திகள். 5 டைப் ஆஃப் மென்டல் அது என்ன 6 இருக்கக்கூடாது அந்த மாடர்ன் கேள்வி வரும். பதஞ்சலி சொல்லி இது சூத்ரா. அதனால தான் பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு சொல்லி. சூத்ரா மீன்ஸ் ஈக்குவேஷன். ஒரு வேர்டுல ஒரு ஆயிரக்கணக்கான மீனிங்கினை வந்துட்டு உள்ளடக்கி வச்சிருக்கும். அந்த உள்ளடக்கி வச்சிருக்கக்கூடிய அர்த்தம் எடுக்கணும்னா நமக்கு பதஞ்சலி லெவலுக்கு நம்ம திங்க் பண்ணணும். ம். அட்லீஸ்ட் பதஞ்சலி வந்து தியானம் பண்ணணும். இல்லன்னா சம்பிரதாயத்தை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ம். அந்த விருத்திகள் பகவத்கீதை பதஞ்சலி யோக சூத்திரம் பதஞ்சலம் படிச்சு போகும்போது கடைசியில விருத்திகள் உனக்கு இந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்தந்த மாதிரி விருத்திகள் இருக்கும். அந்த விருத்திகள எப்படியெல்லாம் நம்மோட லைஃபினை ஸ்பாயில் பண்ணுவோம்னு சொல்லி இதே விஷயம் தான் பகவான் வந்துட்டு அர்ஜுனன். கீதையிலும் சொல்றாங்க. ம். எல்லாம் சொல்லிட்டு பகவத்கீதையில பகவான் சொல்றாங்க, "நீ பிரணவநாதத்தை நீ தியானம் பண்ணு. ஆ. ஓம் இதி ஏக அக்ஷரம் பிரம்மம். ஓம் இத்யேக அக்ஷரம் பிரம்ம." சேம் ஸ்லோகா பதஞ்சலி யோக சூத்திரத்தில என்ன பதஞ்சலி சொல்றாங்க, "தஸ்ய வாசக பிரணவः." எப்படி சாஸ்திரங்கள் ஒத்து போகுது பாருங்க. பகவத்கீதை படிக்கிறதா என்ன முழுமையா அது படி. பதஞ்சலி யோக சூத்திரம் அது மட்டும் படி. 2ம் படிச்சாலே கடைசியில போய் சேரக்கூடியது எல்லாருமே ஒரே ஒரே பாதையில தான். ஏன்னா கிருஷ்ணர் அது வந்து அவ்ளோ உபதேசம் குடுத்தாலுமே, அது வெறும் உபதேசமா அந்த இடத்துல இருக்கறதில்ல. கிருஷ்ணர் என்ன சொல்றார்? "நீ தியானம் பண்ணு. ஆ. தியானத்தின்பால் உனக்கு அது உணரும். நான் சொல்றது உனக்கு புரியலாம இருக்கலாம். இது நீ உணரணும். அதற்கு உன்னுடைய புருவ மத்தியில் யார் ஒருவன் கவனம் வைக்கிறானோ, அவனுக்கு இந்த ஒரு நிலை ம். வாய்க்கப் பெறும்ங்கிற அந்த ஒரு சம்பிரேக்ஷ்ய அ நாசிகாகிரகம். ராஜயோக தியானம் அதில் வரும். நீ புருவ மத்தியத்தில ம். ஃபோக்கஸ் பண்ணு. உட்காரு. நான் அங்க இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு அ. உன்னுடைய ஹிருதய கமலத்துல நான் இருக்கேன். ஸோ உன் கவனத்த அங்க வை. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் சும்மா பேசிட்டே இல்ல. செய் நீனும் அந்த ஒரு வார்த்தை வொர்க்ஷாப், அந்த இடத்துல செமினார் மட்டும் இல்ல. கிடையாது. ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிகலும் ட்ரெய்னிங் இருக்கு. டேக் ஹோம் மெசேஜும் இருக்கு. கரெக்ட். நம்ம என்ன பண்ணோம், பேக் பெஞ்சில உட்கார்ந்திருந்து செமினார் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துருவோம். வொர்க்ஷாப் செஷன்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். எஸ்கேப் ஆயிரலாம். அதனால தான் பகவான் ஓம் இது ஏக அக்ஷரம் பிரம்ம. நீ இந்த பிரம்மத்தை உணரணும்னா, ஆ. நீ அந்த சப்தத்தை பிராக்டிஸ். கரெக்ட். அந்த சப்தத்தோட பிரிவுகள் தான் தத்துவமசி. ம். அகார, உகார, மகாரத்தை பிரிச்சு சொல்லும்போது, அகாரநாதம் எங்க ஒர்க் ஆகுது? உகாரநாதம் எங்க ஒர்க் ஆகுது? மகாரம் இது 2ம் கூட சேரும்போது என்ன வருது? இது நம்ம தொடர்றதுக்கே தயாரில்ல. ம். நம்ம என்ன பண்ணணும்? இது என்ன சொல்லிக் குடுத்துருக்கு? ம். அட்லீஸ்ட் அதில ஏதோ ஒரு ஸ்லோகத்தை ഒന്ന് அனலைஸ் பண்ணி நம்மளால பிராக்டிஸ் இங்க என்ன ஒரு மெயின் ப்ராப்ளம்ன்னா, பகவத்கீதை அப்படின்னு வரும்போது, இது வந்து ஒரு ரிலிஜியனுக்கு உட்பட்டதா? ஃபர்ஸ்ட் அத உடைய வேணும். உடையணும். ஆமா. உடையணும். இது நான் நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. பகவத்கீதையில இவ்ளோ விஷயம் இருக்கு. ஒரு இடத்துல கூட இது இவங்களுக்கு மட்டும் தான் பாத்தியப்பட்டதுன்னு எந்த இடத்துலயுமே இல்ல.
அவங்க காமனா பேசிட்டே இருக்காங்க. மனச பத்தியும், வாழ்க்கைய பத்தியும் பேசுறாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். பொருத்தம். என்ன பிரச்சனைன்னா, நம்ம சங்குச்சிதமா இருக்கோம். நம்ம நேரோவா இருக்கோம். கரெக்ட். அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவோம், "கன்ட்ராக்ஷன் இஸ் டெத் அண்ட் எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப்." நம்ம மோர் கன்ட்ராக்டட் ஸ்டேஜில இருக்கனாலே, நம்மள இது ஓப்பன் பண்ணா தானே ஏதோ போர் பண்ண கரெக்ட். முடியும். அந்த மதம் என்று சொல்லக்கூடிய மதம் இல்ல. அந்த மதத்தில் மேலே இருக்கக்கூடிய எல்லா மதமும் ப்ராடு தான். எந்த மதமும் சொல்லவே இல்ல, நீ இது படிக்கக்கூடாது. ம். இன்னைக்கு சொல்லப்போனா, மிடில் ஈஸ்ட், சவுதி அவ்வளோ செமெட்டிக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணக்கூடிய சவுதியில ராமாயணமும், மகாபாரதம், கீதையும் எல்லாம் சர்ச்சை பண்றாங்க, படிக்கிறாங்க. ஓப்பன் டூ ஆல் கொடுத்துருக்காங்க. ம். அரபில டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ம். வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்ஃபோர்டு, ஹார்வார்டுல எல்லாம் என்னோட தெரிஞ்சவங்க, என்னோட க்ளோஸா இருக்கு. உங்கள மாதிரி தெரிஞ்ச யூத்து எம்பிஏ படிக்கும் ஆக்ஸ்ஃபோர்டுல பகவத்கீதா ரெஃபரன்ஸ் இருக்கு. ம். மத ரீதியா இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட்டு சொன்னா அந்த ஐம்புலங்கள், ம். குதிரைகள், ம். அர்ஜுனன் மனசு, ம். கிருஷ்ணன் பிராணன், அந்த கான்செப்ட்டில் பகவத்கீதை செல்ஃப் ரியலைசேஷன் சப்ஜெக்ட்டா அது சொல்லிக் குடுக்குறாங்க. பட் இன்னைக்கு நம்ம அத எடுக்கிறதுக்கு தயார். தயார் இல்ல. ஐயோ! இது என்னோட மதத்துக்கு, இது ம். சம்ஸ்கிருதம் இருக்கு, ம். அல்லது இது மொழி வேறு. சம்ஸ்கிருதம் ஏன் பார்க்குறோம்? பொருள் மட்டும் பாருங்க. கரெக்ட். பொருள் மட்டும் இது பார்த்தா இது போதும். இது நம்ம ஊர்ல எந்த அளவுக்கு டிவைட் ஆயிட்டாங்கன்னா, மொழியும் பிரச்சனை, ஆ. சாமின்னு உருவம் கொடுத்து அந்த ஒரு பேரு வழக்கமும் ஒரு பிரச்சனை. இப்ப நான் பட்டை போட்டேன்னா, நான் பெருமாள் கோயிலுக்கு ஆ. போமாட்டேன். நான் நாமம் போட்டேன்னா, நான் சிவன் கோயிலுக்கு போமாட்டேன். முருகன கும்பிட மாட்டேன். ஏன் சாமிப்பா! அதுல என்ன வித்தியாசம்னா, அது நெறைய நான் ஒரு கம்பெனியில வேலை செய்யும்பொழுது, என்னுடைய மேனேஜரா இருந்தவங்க, "மேடம் இந்த இடத்துக்கு போணும்." இல்லப்பா நாங்க பெருமாள் கும்பிடுறவங்க. நாங்க ஆ. இது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. "என்னங்க இப்படி சாமிகிட்ட நீங்க இவ்வளோ பேதம் பார்க்குறீங்க?" அப்படிங்கிற மாரி இருந்தது. வெரி ஸ்ட்ரிக்ட், வெரி ஸ்ட்ரிக்ட். அவங்க அதிலிருந்து இந்த குதிரைக்கு இந்த கண்மறைப்பு ம். போட்ட மாதிரி. ஆனா அதுல ம். தெளிவா இருக்கும், அதுவும் கிடையாது. நாங்க அதுல இருக்கிறோம். நெறைய குழப்பம் இருக்கு. குழப்பம் இருக்கு. பட் அங்கே நல்ல ஸ்லோகம் சங்கரன் சொல்லியிருக்கோம். பிரதமம் பிரதிமா பூஜ, ஜபஸ்தோத்ராணி மத்தியமம், உத்தமம் மானசீ பூஜ, சோகம் உத்தமோத்தமம். பிரதமம் பிரதிமா பூஜை. பிரதமம் முதல் படியாக நீ பிரதிமா சிலைகளை பூஜை பண்ணிக்கோ, தப்பில்ல. ஜபஸ்தோத்ராணி மத்தியமம். செகண்ட் நீ அதிலிருந்து கொஞ்சம் கூட டெவலப் ஆயி, ஜபவும், ஸ்தோத்திரവും, நாம சங்கீர்த்தனവും, சாண்டிங் போதும். மத்தியமம், மீடியம் ஆயிருச்சு. உத்தமம் மானசீ பூஜா. உத்தமமா இருக்கணுமா, நீ மனசால பகவானே பிரார்த்தனை பண்ணு. உனக்கு ஜெபம் வேண்டாம், சிலைகள் பூஜைகள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். சோகம் உத்தமம். சோகம் தான் பிராணாயாமம். ம். உள்ளே போகக்கூடிய பிராணனும், வெளியே வரக்கூடிய பிராணன் சோகம் அப்படின்னு சங்கல்பம். பிராணாயாமம் பண்ணாலே போதும், உனக்கு இல்ல. ஜீவன் முக்தி கிடைக்கும். ஆனா நம்ம பிரதிமா பூஜை ப்ராப்பரா பண்ண மாட்டோம். ஜபஸ்தோத்திராணி அதுவும் பண்ண மாட்டோம். மானசீ பூஜை 5 செகண்ட் மனசாலே ஐக்கியமாக உட்காரவே முடியல. இது எதுவுமே இல்லாம இத்தனை சம்பிரதாயத்தையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஆப்ஷன் அங்க நெறைய இருக்கும். கரெக்ட். எது வேணாலும் எடுக்கலாம். நம்ம இது எதுவுமே எடுக்க மாட்டோம். கரெக்ட். ஆனா எதுவுமே சரியில்லான்னு ம். இப்ப நீங்க இத சொன்னதுக்கு நான் ஒரு மக்களுக்காக இத சொல்றேன். 2 மொழியும் வேற இல்லன்னு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? இது சிலை பூசை பண்ணலாம். அப்புறம் இந்த மந்திரம் அது சொல்லலாம். யோகம் சரியை, கிரியை, யோக ஞானம். இது தமிழ்ல சொன்னா சரியை, கிரியை, யோக ஞானம். இப்ப நீங்க சொன்ன எனக்கு அது மனசுல இது பரிதியில. ஆனா இதுவும் இப்ப 2ம் ஒரே விஷயத்த தான் சொல்லுது. எதையாவது ஒண்ணையாவது புடிச்சுட்டு பண்ணுனா சரி. வாட்டர் பாட்டில் தான் எப்பவுமே கிளாஸ் சொல்லுவோம். இந்த டம்ளர்ல தண்ணி இருக்கும். இப்போ இதுல என்ன இருக்குன்னு ஒருத்தர் கேட்கறோம். நான் தண்ணின்னு சொல்றோம். அவனுக்கு தண்ணின்னு வார்த்தை புரியல. ம். அவனுக்கு வாட்டர்ன்னு புரியுது. ம். ஓகே ஃபைன். இனி ஒருத்தனுக்கு வாட்டரும் புரியல, தண்ணியும் புரியல. பானின்னு சொன்னா புரியுது. புரியுது. ஓ! பானி ரைட். வெள்ளம், ஜலம், நீர். இது எப்படி சொன்னாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணிக்கு எந்த பாவமும் கிடையாது. தண்ணி உனக்கு தாகம் அடிக்குதா, பிராணன் போக போகுதா குடி. வாட்டர் தான் நான் குடிப்பேன்னு கிடையாது. இல்லையா? கரெக்ட். அதனால அதுக்கும் அழகா நம்மோட சாஸ்திரத்தில கிளியரா சொல்லியிருக்கோம். யதா இச்சசி ததா குரு. ஏகம் சத் விப்ராக பெகுதா வதந்தி. ஏகம் சத். ஏகம் எல்லாமே ஒண்ணு. எல்லாமே ஒண்ணுதான். சத் அது சத்தியம் தான். விப்ராக மனிதர்கள் பெகுதா வெகுவிதமாக வதந்தி சொல்லப்படுகிறது. நான் தண்ணின்னு சொல்றோம், பிரச்சனை இல்ல. வாட்டர்ன்னு சொல்றோம், பிரச்சனை இல்ல. எப்படி சொன்னாலும் அந்த சத்தியம், அந்த சைதன்யத்துக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கிடையாது. இது யோக வாசிஷ்டம்ல கடைசி நிர்வாண பிரகரணத்தினுடைய ம். கடைசியில வசிஷ்டர் சொல்வார். ஏதொரு ரூபத்திலயும் பிரம்மத்தை பார்க்க முடியுதா? அத பின்பற்றிக்கோ. ஆனா அது பிரம்மம்னு உணர்ந்து பின்பற்று. அது ஆ. மட்டும் போதும். எந்த வித்தியாசமும் எந்த இடத்துலயும் கிடையாதுன்னு வசிஷ்டருடைய வார்த்தை இருக்கு. அத பிரம்மம்னு நீ உணர்ந்தேன்னா மட்டும் போதும். அதற்கு மட்டும் முயற்சி செய்யுங்கிற அந்த ஒரு வார்த்தைய சொல்றாரு. ஆனா இத பாரத சம்பிரதாயத்தில் மட்டும் தான் இந்த ஃப்ரீடம் இருக்கும். கரெக்ட். இது ஒரு ரிசர்ச் எடுத்திருந்திருக்காங்க மாஸ்டர். நான் ஒரு தடவ படிச்சிருக்கேன். கிரேக்க சம்பிரதாயம் அழிந்ததற்கும், இந்திய சம்பிரதாயம் வாழ்வதற்கும் காரணம் என்ன? அப்படின்னு ஒரு இது. ஏன்னா அவன் தான் 2 பேரும் ப்ராமினன்ட்டா பழைய காலத்துல இருந்த ஒரு ஆள். அவன்ட்ட ஃப்ரீடம், ரிலாக்சேஷன் கிடையாது.
சாமின்னா இப்படிதான். சாமி கீழட்டு தான் ம். எல்லாமே இருக்கு. நீ இப்படிதான் இருக்கணும்னு. இங்க அப்படி கிடையவே கிடையாது. நீ இப்படினாலும் சாமி, ஒரு மண்ண புடிச்சாலும் சாமி, கல்ல புடிச்சாலும் நீ என்னமோ பண்ணு. ஆனா சாமி எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த ஏகம் ஒரு சத். ஃப்ரீடம். 2வது லைன். யதா இச்சசி ததா குரு. உனக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ நீ அப்படி எடு. அந்த ஃப்ரீடம். கரெக்ட். அது ஆக்சுவலி இந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடம்னு சொல்றது இந்த பாரத தேசத்தில் மட்டும் தான் இருக்கு. வேற எந்த பாரதத்தில ஒரு கணக்கு சொல்றாங்க 56 ரிலீஜியனும் 517 ஜாதியும் இருக்காமா. ம். இவ்ளோ இருந்துட்டும் இன்னைக்கும் மத ரீதியான வேறுபாடு இல்லாத ஒரே ஒரு நாடு இதுதான் நீ எடுக்கணும் கிடையாது. எதா இச்சசி. உனக்கு சர்ச்சா, உனக்கு மோஸ்கா, உனக்கு டெம்பிளா, உனக்கு எதுவுமே வேண்டாமா. ம். சந்தோஷம். தாய்மானவருடைய தாய்மான சாமியினுடைய பாட்டு முதல் ஒரு 4 பக்கத்துக்குள்ள அவரு எழுதுறாரு. எது கேள்வி கேட்டவரு, "இது கடவுளா? இது சாமியா? இது சாமியா? இது சாமியா?" உன் மனசு எத சொல்லுதோ அதுதான் சாமின்னு சாமி. முடிச்சுட்டாரு. ச்ச! அவரு ஒரு ஒரு 10, 20 கேள்விக்கு மேல இதுவா? 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 இதுவான்னு கடைசியா முடிக்கும் பொழுது, "உன் மனம் எதன் மீது வியாபித்திருக்கோ அவ்வளோதான் தெய்வம்." அப்ப நீ இதுதான்னு சுட்டி காட்டுவதற்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. கரெக்ட் தானே. இந்த தண்ணியோட எக்ஸாம்பிள் சொல்லுவோம். மயக்கம் போட்டு கீழே விழுந்தாச்சு. அவனுக்கு தண்ணீன்னு சொல்ல முடியல. வாட்டர்ன்னு சொல்ல முடியல. கையில அப்படிங்கிற ஆக்ஷன் காமிப்போம். உள்ளே போ எனக்கு பிராணன் ஆ வந்துருச்சு. அப்ப எந்த சைதன்யம் உள்ளே போகுதுன்னு தெரியலையே. தெரியல. வாட்டர் தான் உள்ளே போயிருக்கு. அதனால தான் இவனுக்கு சைதன்யம் வந்து சொல்ல முடியல. அந்த சத்துவம், அந்த சத்தியம் உள்ளே போனாலே போதும். இந்த சத்தியத்தை உணர வைக்கிறது தான் பகவத்கீதா. ம். ஒரு வாழ்நாள் ஜஸ்ட் சொல்லுவோம். சுவாமி சின்மயானந்த சுவாமி சொல்லுவோம். பெரிய ஒரு கடல் அதனோட பிரான்ச்சஸ் பக்கத்துல போய் நின்னாலே போதும். ம். அந்த அலைய பார்த்து. உள்ளே போகணும்னு அவசியமே கிடையாது. அவசியம் இல்ல. ஏன்னா, நான் இது யோக வாசிஷ்டம் படிக்கும்பொழுது நான் இத உணர்ந்திருக்கேன். பகவத்கீதை படிக்கும்போதும் உணர்ந்திருக்கேன். திருமந்திரம் படிக்கும்பொழுதும் உணர்ந்திருக்கேன். என்னன்னா, அந்த நூல் தொட்டு அவர் கூறுகிறார்ங்கிற மனோநிலையோட படிக்கும்பொழுது, நம்மகிட்ட ஒரு ஒரு மாற்றம் இருக்கும் தெரியுங்களா? ம். ஒரு 2, 3 நாள் ஒரு போதையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மள எதுவுமே சுத்தி இருக்கிறது எதுவுமே பாதிக்காது. நம்ம ஒரு ஃபோக்கஸ்டா அந்த நூல் என்ன சொல்லுச்சுங்கிற மாரி அது அது ஒரு வகையான ஒரு ஃபீலிங்ல இருக்கும். ஆனா, அந்த கேரக்டரே சொல்ற மாதிரி நம்ம படிக்கணும். சன்னிவேசம். ஆ. சன்னிவேசம். அது வசிஷ்டர் சொல்றாருன்னே நான் படிக்கணும். நான் வசிஷ்டர் சொல்ல நான் கேட்டுட்டு இருக்கேங்கிற மாரியே படிக்கணும். கிருஷ்ணர் சொல்ல நான் கேட்கிறேன்னு படிக்கணும். ஃபர்ஸ்ட் படிக்கணும் இல்லையா? நம்ம படிக்காம தானே சர்ச்சை பண்ணிட்டு இருக்கோம். அத்தனை சாஸ்திரங்களும் இந்த டிவி டிபேட் எல்லாம் வரும்போது எதுவுமே படிக்காம தான் உட்கார்ந்துருக்கோம். சரி. படிக்கணும். ஒரு தடவை, 2 தடவை. ஒரு தடவை இல்ல இப்போ. பகவத்கீதை இன்னைக்கு நம்ம படிக்கிற ஸ்லோகத்தோட மீனிங் நாளைக்கு நமக்கு வித்தியாசமா தெரியும். வித்தியாசமா இருக்கும். காலங்காலமா அது மாறும். ஆமா. அதனால தான் அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அது நம்மளை உணர வைப்போம். ம். அதனால பிரகத் காவியமாகத்தானே இன்னைக்கும் அது இருக்கிறது காரணம். கீதை அப்படிங்கிற பாடல்கள் தானே. கரெக்ட். கரெக்ட். பகவானோட எல்லா லீலா விலாசங்களும் நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், நல்ல ஒரு ம். ஃப்ரெண்டு. தோள் கை வச்சு அர்ஜுனனை பேசுறாங்க இல்லையா? ம். அதே சேம் டைம் பிருந்தாவனத்தில ராதையை கூட இணையறாங்க இல்லையா? ம். அப்போ அவ்வளோ ஒரு காவியத்தோட சிருஷ்டாவா இருக்கக்கூடிய பகவானோட முழு லீலைகளும் படிக்கிறது பகவத்கீதையில மட்டும்தான். கரெக்ட். அந்த முழுமையான சிரேஷ்ட பாவம் அஸ் எ குரு, அஸ் எ குட் ஃப்ரெண்டு, அஸ் எ பிலோசபர், அஸ் எ ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட். ஆ. அது பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் அது சைக்காலஜிஸ்ட். சொன்ன மாதிரி பாருங்க. அதுல அட்வைஸ் உண்டு. நேரடியா சைக்காலஜிக்கல் ஒரு அட்வைஸ் உண்டு. பின்ன ஒரு இடத்துல ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்ணுவாரு. "அர்ஜுனா, நான் என்னதான் இவ்ளோ சொன்னாலுமே, ஆ. நீ முடிவெடுப்பா. ஆனா, நல்ல முடிவு என்னமோ இதுதான். ஆனா நீ முடிவெடுப்பான்னு." இது ரிவர்ஸ் சைக்காலஜி. நான் நேரடியா உன்கிட்ட சொல்லல, நீ சண்டை போடுன்னு சொல்லி, ஆனா உன் கடமை இதுதான். செய்யறதும் செய்யாததும் உன் கையில இருக்கு. சொல்றத நான் சொல்லிட்டேன். நீ என்னோட தர்மம் பாரு. ஆ. தர்மம் என்னன்னு உணர வச்சாச்சு. ஆமா. நீ இன்னைக்கு எதுக்காக உன் கையில பிறந்திருக்க? இருக்கு. இப்போ அவன் எப்படி இருந்தாலும் இவன் சொல்றத தான் கேட்பான். என்ன அழகான ரிவர்ஸ் சைக்காலஜி அது. அடுத்தது யோக மார்க்கத்த சொல்லியாச்சு. புருவ மத்தியில கவனத்த வை, பிரம்மத்த உணரு, எல்லாமே பிரம்மன் தான். அது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எல்லா ஹையஸ்ட் லெவல்ல நான் தான் இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் இது பண்ணு. அந்த சரண்டர் சொல்லியாச்சு. பிராக்டிகலா ஒரு மனுஷனுக்கு வேணுங்கிற எல்லா விஷயம் நவவித பக்திகளும் சொல்லியாச்சு. சொல் 9 விதமான பக்திகள். எப்படி நீ தாசனா இருக்கணும்? எப்படி பாதம் செய்யணும்? எப்படி நீ பார்க்கணும்? எல்லாம் சொல்லி. வேள்வி முறைனா என்னன்னு எவ்வளவு வகையான வேள்வி முறை. ஒரு யாகன்னா என்ன மனசுக்குள்ள செய்யக்கூடியவர்கள் யாரு? வெளிப்பூர்வமா செய்யக்கூடியவர்கள் யாரு? இந்த உலக விஷயத்துல இருக்கக்கூடிய எல்லா சம்பாதனைகளும் முழுக்க அவர் சொல்ற இதுக்கு இதுதான் காரணம், இதுக்கு இதுதான் காரணம் எல்லாம் இதுல வந்துட்டே இருக்கு. எனக்கு இது ஒரே ஒரு உங்க நேரத்த நான் ரொம்ப எடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கடைசி ஒரே ஒரு கேள்வி. ஆ அர்ஜுனர் ஒரு வார்த்தை அந்த இடத்துல கேட்கிறார் இல்லைங்களா? கிருஷ்ணா, இப்படி எல்லாத்தையும் விட்டு இதுதான் உண்மை, இதுதான் தியானம், இறை மேல பிரம்மத்தின் மீது கவனத்த வையின்னு நீ சொல்ற. ஜெயிச்சுட்டேன்னா பிரச்சனை இல்ல. ஜெயிக்காம இருந்தா, நான் இந்த உலக விஷயத்திலயாவது நான் சந்தோஷமா இருந்துட்டு போயிருப்பேன். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இதுதான் நியாயம்னு சொல்ற. நான் இதுல ஒரு காலு, இதுல ஒரு கால்னு வச்சு ஜெயிக்காம போயிட்டேனே!
இங்க இருக்கும் பொழுது எனக்கு இந்த சுகமெல்லாம் இல்ல. நான் இங்க இருந்தா சுகத்தையாவது அனுபவிச்சிருந்திருப்பேன். அனுபவிச்சிருக்கும். இங்க விட்டுட்டு வந்து இதற்குண்டான பலனையும் அனுபவிக்காம விட்டுட்டேனே! இதுல என்ன வகையில கிருஷ்ணா நியாயம்? இதற்கு என்ன பலன் கிடைக்குங்கிற அந்த ஒரு வார்த்தைய கேட்கும் பொழுது கிருஷ்ணர் ரொம்ப அதாவது நீங்க ஒரு வார்த்தை அத சொல்லுங்களேன். இல்ல ஏன்னா இப்போ இந்த கேள்வி நிறைய மக்களுக்கு இப்ப உண்டு. மக்களுக்கு இருக்கு. அ, இன்னைக்கு நெறைய பசங்கள் 12த் முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சுத்துறது. ஒரு ஃபீல்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதில அனுபவம் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லுவோம். தம்பி நீ இந்த கோர்ஸ் எடு நல்லா இருக்கும். இவனுக்கு தெரியல. ஆனா அவரு எத்தனையோ வருஷமா இருக்கு. அவர் அப்டேட்டடா இருக்கும். வருங்காலத்துல இதில தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். கிருஷ்ணனுக்கு தெரியும். ம். இவன் எது அர்ஜுனனுக்கு அப்ளிகபிள்? எது அர்ஜுனுக்கு சொன்னா அர்ஜுனுக்கு நல்லா இருக்கும்? போரில் ஜெயிப்பாங்களா? ஜெயிக்க மாட்டோம். இந்த போர் ஜெயிக்கும், தர்மம் நிலநாடும் அப்படின்னு கிருஷ்ணன் முடிவு பண்ணிட்டு தான் போர்க்களத்துக்கே வந்திருக்கும். வந்து அவர் ஆல்ரெடி எல்லாம் ப்ரீ ப்ரீ பிளான்டா. பிளான். இது ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் வேணும் அவ்வளோதான். ஆமா. அந்த வார்த்தையவே அவர் கடைசியில பயன்படுத்திடுறாரு. நான் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். வந்துடுது. சும்மா உனக்கு ஒரு டெஸ்ட் டோஸ் உன்னால அதுதான். முடியுமா இல்லையான்னு. இப்ப அர்ஜுனனே அந்த டெஸ்ட் டோஸ் கொடுத்து அர்ஜுனனை பிராப்தி பண்றாங்க. பகவான் டியூன் பண்ணி இயக்கம், வசனம் எல்லாமே அவர்தான். ம். அதில சப் எடிட்டர் கூட அவர்தான். ஆமா. எடிட்டர் சப் எடிட்டர் கூட வேற யாருக்குமே அந்த வேலையே கொடுக்கல. எல்லாம் ரெடி பண்ணி கன்க்ளூஷன் முடிச்ச பிறகு தான் இவரு ஃபர்ஸ்ட் பேஜுக்கே வர்றாங்க. இது எப்படி இந்த கதை முடியணும்? எப்படி? அதுக்கு ஒரு காலகட்டத்துக்கு சொல்றதுக்கு கிருஷ்ணார்ஜுன சம்வாதம். ம். அதனால தானே பகவத்கீதை சொல்லும்போது கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் சொன்னா, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்ற மாதிரி நம்மள நம்ப வைக்கிறார். ம். அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோம். அதர்மம் பண்ணியிருக்கோம். ம். நான் தர்மம் நிலநாட்டுறது நிலநாட்டு. மட்டும் தான் என்னோட தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே. இந்த தர்மத்தை நிலநாட்டுற காலங்காலங்களாக ഞാൻ அவதாரம் பண்ணியிருக்கோம். இன் ஃபியூச்சரும் இதுதான் என்னோட வேலை. வேற அர்ஜுனன் போனாலும் இந்த யுத்தம் அடுத்து வந்தாலும் ഞാൻ அங்க தான் இருப்போம். ம். ഞാൻ என்னோட டியூட்டி தர்மத்தை ഞാൻ ഒന്ന് அழிய விட மாட்டோம். ஸோ அதுதான் அர்ஜுனனுக்கு பகவான் கொடுத்த ஒரு ஆன்சர். பகவத்கீதையோட ஆன்சர் அதான். தர்மம் நிலநாட்டணும். அந்த தர்மம் நிலநாட்டணும்னா தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ அது தேசகால பெந்தஸ்ய இந்த தேசத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கா? அந்நிய தேசத்துக்கு ஒரு தர்மம் இருக்கா? மனுஷன் வாழக்கூடிய ஒவ்வொரு டெரிட்டரிக்கும் ஒவ்வொரு நியாயங்கள் இருக்கு. நியாய தர்மங்கள். பாரத தேசத்துக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. இது என்ன? வசுதைவ குடும்பகம். உலகம் முழுவதும் நியாயமும் தர்மமும் வாழணும். அதனால தான் நம்ம தேசத்தில் மட்டும் ஆயுர்வேதமும், சித்த வேதமும், மியூசிக் தெராப்பியும், ஆயுர்வேத தெராப்பி எல்லாம் மனுஷனோட உயிர் காக்கக்கூடிய கருவிகள் தான் நம்ம இங்க ப்ரமோட் பண்ணதே தவிர, ஒரு செகண்டில் 68 புல்லட் போகக்கூடிய ம். துப்பாக்கி பின்னாடி நம்ம ரிசர்ச் போகல. போகல. இன்னைக்கும் ஆயுஷ் மந்திராலயம் மெடிசின் பின்னாடி நம்ம போகக்கூடிய காரணம்னா, உயிரின எத்தனை உயிர்களை புரொடெக்ட் பண்ண முடியுமா? அதானே தர்ம சம்ஸ்தாபனம். உயிர் அழிக்கிறதா இல்லையே. ம். பரவால்ல. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இப்பன்னு பார்த்து நெறைய கேள்வி இருக்கு. பட் உங்களுடைய டைம் இன்னைக்கு ரொம்ப எடுக்க முடியாத ஒரு சூழல்ல நான் இருக்கேன். பட் உங்களுக்கு இந்த பேக்டா இருக்கக்கூடிய டைம்லயும் வந்து இவ்ளோ நம்ம அடுத்த தூரம் ஆக்சுவலி நம்ம இது கம்ப்ளீட் ஆகல. ஆகவே இல்ல. ஆகல. எனக்கு இன்னும் நெறைய கேள்வி இப்ப தான் இருக்கு ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள்ட்ட. ஏன்னா நம்ம ஆமா. வந்து இதில யோக சாஸ்திரம் டச் பண்ணலாம். ஆ. இந்தியன் சைக்காலஜி டச் பண்ணலாம். ஆக்சுவலி டச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்தியன் சைக்காலஜி. ம். ஏன்னா சைக்காலஜி என்னன்னு இன்னைக்கு கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இருக்கோம். 3 வருஷம் 5 வருஷம் ஒரு மாடர்ன் சைக்காலஜி படிச்சுட்டு, இதுதான் சைக்காலஜி, இதுதான் மனசு அப்படின்னு சொல்லலாம். மனசுக்கு கிளியர் டெஃபினிஷன் இருக்கும். ம். பகவத்கீதையில் இருக்கு. யோக சாஸ்திரத்தில் இருக்கு. இருக்கும்போது 10 சிட்டிங் அல்லனா 4 சிட்டிங்கில் முடிய வேண்டிய ஒரு மனோவியாதி அப்படின்னு சொல்லலாம். அல்லனா ஒரு கன்ஃப்யூஷன். வருஷக்கணக்கா அவனோட லைஃபே அழிச்சிடும். அழிஞ்சிருது. ம். ஏன்னா வெஸ்டர்ன் அப்ரோச். ம். நம்மோட அப்ரோச் அப்படி கிடையாது. அப்போ அது நம்ம சர்ச்சை பண்ண வேண்டிய விஷயம். விஷயம். பகவானோட நியதி இருந்தா நம்ம வந்துட்டு மீண்டும் சந்திப்போம். ம். திருப்பி இதே சப்ஜெக்ட் எங்க கண்டிப்பா. நம்ம நிறுத்தியிருக்கோம் அங்கே இருந்து நம்ம அங்க இருந்தா. ஆரம்பிச்சு ஆமா. நேயர்களிடம் நம்ம அடுத்த கருத்துக்களை தடவ அந்த பரிமாறலாம். கோர் சைக்காலஜியும், இன்னும் யோக சாஸ்திரத்துல யோக நெறைய சாஸ்திரத்துல. விஷயங்கள யோக பத்தியும் சாஸ்திரத்துல பஞ்சக்லேசமும் பஞ்சவிருத்திகளும் ம். கட்டாயமா டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா. ஒரு விருத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் அதில் பிரமாண விபரிய விகல்ப நித்ரா அஸ்மதே பிரமாணம் விபரியம் விகல்பம். இந்த பிரமாணம் சொல்ல டாக்குமெண்டட் ஆகமாதி வேதங்களில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் மனசு, இதுதான் சிஸ்டம் அப்படின்னு. அது நம்ம அதில் நம்ம கரெக்ஷன் ஒன்றும் இல்லை. விபரியம் என்ன? மித்யாஜானம். ஒரு இருட்டான ஒரு அவஸ்தையில் போகுது. ரோட்டில் வெளிச்சமே கிடையாது. திடீர்னு ஒரு கயிறு துண்டு ஒரு கயிறு துண்டு அங்கே கிடக்குது. திடீர்னு நமக்கு பயம் வெறும் பாம்புன்னு பாம்பு. இருக்கும். அப்போ அந்த பாம்புன்னு நினைக்கிறது ஒரு மனசோட அவஸ்தை தான். விபரியம் தான். அப்போ பாம்புன்னு நினைக்கிறதுக்கு காரணம் உண்மையிலே லேக் ஆஃப் லைட்டா இல்லை பாம்பு மேலே இருந்த பயமா? இது ஆ. மாடர்ன் சைக்காலஜியில் அவங்க அட்ரஸ் பண்ணுறதில்ல. ம். ஒருத்தன் பயம் இந்த தெராப்பி பண்ண அல்ல. இவன் இயல்பாகவே எனக்கு பயம் இருக்கா? நல்ல பாம்பு நட்டா சந்தோஷமா குஷியா விளையாடக்கூடிய பசங்கள் இருக்கு. ம். அவன் இருட்டில் பாம்பினை போய் தேடி பிடிச்சு வாயில் பிடிச்சு விளையாடுவான். இது பாம்புன்னு எழுதி காமிச்சதுனாலே பயம் வரக்கூடிய ஒரு ஆளுக்கு
அங்க கயிறு பார்த்தாலே பயம் வரும். அப்ப அங்க லேக் ஆஃப் நாலேட்ஜா? அப்ப ஒரு நல்ல வெளிச்சம் இருக்கு, ஒரு டார்ச் இருக்கு. அவன் டார்ச் வெளிச்சத்திலே போயிட்டுருக்கும்போது, உண்மையான பாம்பா இருந்தா கூட, ஈவன் பயம் இருந்தா கூட, அவனுக்கு அதில வெளிய வர முடியும். இப்ப இந்த நாலேட்ஜ்ன்னு சொல்லக்கூடிய குருமார்கள் நமக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நாலேட்ஜ். அப்போ அது விருத்திக்கு காரணமா? അറിവില്ലെന്നാലും விருத்திக்கு அப்போ ஒரு மனோவியாதிக்கு காரணம் இவனுக்கு லேக் ஆஃப் நாலேட்ஜா? ம். இப்போ ரிஷி பதஞ்சலி அப்படியே கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் விருத்திகள். பஞ்சவிருத்திகள் மனசோட கன்ஃப்யூஷன் என்னென்ன ஸ்டேஜில் இருக்கோ. ஸோ சீக்கிரமா அவங்க போனது ஒரு விஷயத்தை மட்டும் மையமா வச்சு அனலைஸ் பண்ணி, இந்த வியாதிக்கு இந்த தெராப்பி அல்ல. கிடையாது. அப்போ நம்ம போன பாட்காஸ்ட்ல பேசினோம் அது கர்ப்பதானத்திலிருந்து போக ம். வேண்டியிருக்கு. அப்ப இந்த இந்த கிளையண்டோட கர்ப்பதானத்திலிருந்து போனவன் கர்ப்பத்தில் இருக்கும்போது அவங்களோட அம்மாவை தொட்டு கேட்கணும். தாயினுடைய மனோநிலை, ஆ சூழல் எல்லாம் உண்ட உணவுலருந்து எல்லாமே எல்லாமே பார்க்கணும். நெறைய விஷயங்கள் இருக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கும், பேசறதுக்கும். பட் இட்ஸ் சோ அன்பார்ச்சுனேட் மாஸ்டர் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையில இருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி மாஸ்டர். உங்களுடைய ப்ராமிஸ்டு டைமுக்கு மீறியே நான் எடுத்துட்டேன். பரவால்ல. பட் ரொம்ப சந்தோஷம். நெறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கோம். பட் ஸ்டில் டு பி கன்டினியூட். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 3 நாள் ஃபுல்ஃபில் ஆகல. ஆகவே இல்ல. எனக்கு இன்னும் மனசு அது ம். பொருந்தி வரல. கூடிய சீக்கிரம் ஜஸ்ட் அடுத்து ஓப்பன் ஒரு பண்ணியிருக்கோம் ஒரு எஸ், பேஜ். எஸ், எஸ். கூடிய சீக்கிரம் ஒரு டைம் நீங்களும் கொஞ்சம் குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, திருவருளால சீக்கிரம் இதுக்கு உண்டான கன்டினியூவேஷன் பண்ணணும். கட்டாயமா பகவான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. திருப்பியும் நம்ம சம்வாதம் பண்ணுவோம், சர்ச்சை கண்டிப்பா, பண்ணுவோம். கண்டிப்பாங்க மாஸ்டர். எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. நமஸ்தே.